பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, ஐயா பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஐயா பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேற்று மீண்டும் மாறாத ஜீவன் தேவனை கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், மயப்படுத்துறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, எபனேசா இருந்து கர்த்தாவே 2020 ஆண்டை காண செய்த ஜீவன் தேவனை கர்த்தர் கிடைக்க கூடாத பெரிய காரியங்களை சேவை வாக்குத்தத்தை கொடுத்து ஆரம்பித்து வைத்த தேவன். அப்பா, கடந்த 9 மாதம் கர்த்தாவே, அப்பா இந்த 10வது மாதத்தின் கர்த்தாவே, அப்பா இந்த 11ஆம் நாளையும் கிருபையாக காண செய்தீங்களே, அதற்காக நமக்கு கோடான கோடி சோத்திரம்ப்பா. ஆம் கர்த்தாவே, நான் நிர்மலமாக இருப்பது சொத்த கிருபைப்பா. இந்த இறக்கங்களுக்கு முடிவில் வசப்பி கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் கண்களை பயிற்று நான் நடக்க வேண்டிய வழிகளை சொல்லிக் கொடுத்து நீதியின் வளர்ந்து கத்தினால் தாங்கி வழிநடத்தி கொண்டு வரீங்களே, அதற்காக கோடான நன்றியப்பா. ஆம் கர்த்தாவே, எங்களுக்கு எதிராக வந்து எல்லா ஆயுதம் கர்த்தாவே வாட்சப்பா கிருபை செய்து கொண்டே வந்தீங்களே, அதற்காக நன்றியப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, அப்போ உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமானதா இருந்தது, அதற்காக நன்றியப்பா. எல்லா தேவைகளையும் கர்த்தாவே அப்பா நீங்க கிருபையாக எங்களுக்கு சந்தித்தீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றியப்பா. ஆம் கர்த்தாவே, இந்த ஊரடங்கு நிமித்தமா கர்த்தாவே கடந்த 30 ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தாவே அப்பா இந்த ஆன்லைன் மூலமா கர்த்தாவே அப்பா உண்மை துதிக்கிற கிருபையை அப்பா எங்களுக்கு கொடுத்தீங்களே, அதற்காக கோடான கோடி சோதனப்பா. ஆம் கர்த்தாவே, அந்த உலகம் முழுவதும் கர்த்தாவே அப்பா கொள்ளை நோயிலே பாதிக்கப்பட்ட போதிலும் கர்த்தாவே அப்பா லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பொழுதும் கர்த்தாவே இது மிகுந்த கிருபையினாலே, இது மிகுந்த இரக்கத்தினாலே, இது மிகுந்த அன்பினாலே அப்பா நீங்க எங்களை கண்ணினை போல பாதுகாத்து இம்மட்டு வழிநடத்தி கொண்டு வந்தீங்களப்பா, அதற்காக உங்களுக்கு கோடான கோடி சோத்திரம்ப்பா. இந்த வேலையிலும் கர்த்தாவே அப்ப நாங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அப்பா அப்படி சன்னிதானத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரியாமலோ உணராமல் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் கிருபையாக மன்னித்து கர்த்தாவே அப்போ உன்னை பரிசுத்தத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் கழுவி கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் தேவனாவின் கர்த்தாவே சுத்திகரிங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா இந்த ஆராதனை வேலையை உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொட்டிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருடைய இல்லத்திலும் கர்த்தாவே அப்பா உங்களுடைய பிரசன்னம் அளவில்லாமல் எங்களை ஆட்கொள்ளட்டும் ராஜா. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஆம் கர்த்தாவே, இந்த ஆராதனை கர்த்தாவே துவக்கம் முதல் முடிமட்டும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே அப்பா அப்ப நாங்கள் பாட போயிற பாடல்கள், கேட்க போயிற சத்தியங்கள் அப்பா சாட்சிகள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே ஒவ்வொருக்கும் கர்த்தா மாற்றி தாங்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நேரத்திலே தூய காலத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் சத்துறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக பாமாலை 2வது பாமாலையை நாம் உற்சாகமாக பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கோ வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே, உமது மகிமைக்காக கர்த்தா சோஸ்திரம் சொல்லுகிறோமே.
கிறிஸ்துவே இறங்கும் சோதனை கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கும் வாட்டு கோட்டி எங்கள் மனு கேளு பிதாவினது ஆசன தோலாயிரங்கோ நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடே ஆளுகிறீரே ஈகமாய் நீர் ஆட்சிக்கப்படுகிறீர் உன்னத கர்த்தரே ஆமென் ஆமென். காலை ஆராய்ச்சி ஜெப ஒழுங்கு. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். தேவன் ஒளியா இருக்கிறார். அவர் எவ்வளவு பேரும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்று பகுத்தறித்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். துர்மார்க்கத்தான் செய்த துர்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் ஒரு குண்டாவைதான். தேவனே இதயத்தை நீர் புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கட்டெடுத்து திரும்புங்கள். அவை இரக்கமும் மன ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபடைகிறமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தாப்பனத்துக்கு போய், தாப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் முன்பாகவும் பாவம் செய்வேன். இனிமேல் உங்களுக்கும் மாறன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவிலான தயவினாலும் இரக்கத்தினாலோ பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் வசனையில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்பதிரத்தோடு அறிக்கிட வேத வசன பற்பல வாக்கியம் நம்மை ஏவுகிறது. நம்மை காலத்தின் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கிட வேண்டியதுமன்றி அவருடைய திரைக்கரங்களாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவளை போல பிரஸ்தாவம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவையினக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையா இருக்கிறது. ஆகையால் இங்க இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசத்தில் என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லியபடி சொல்ல வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவ அறிக்கையை நாம் செய்வோமா? சர்வலம் இருக்க பிதாவே, தப்பி போன ஆளுகளை போல் நம்முடைய வழிகளை விட்டு வலுவியிழந்து போனோம். இருதயத்தின் யோசனைக்கும் விற்பனுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தக்கவலை செய்யாமல் செய்தகாதவளை செய்து வந்தோம். எனக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு அருள் செய்த வாக்குறுதியின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளுக்கு இறங்கும். தப்புங்களை அறிக்கிறேன் பொறுமையாயிரும். பாசம் துக்கப்படுற எங்களை சீர்படுத்தவும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாம்படி நாங்கள் இதே பக்தியோ நீதியோ திறந்து விளர்ந்து வர இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாசம் துக்கப்படுற தமிழ் ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கோரி அறிவிக்க தன்னுடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் செய்திருக்கிறார்.
மெய்யாய் மனம் திரும்பி பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையா விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசி அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தரத்தில் நாம் சேருது அவருக்கு பிரியமாய் இருக்கவோ, நீ உயிரோடுக்கு முன்னாலாம் மாசலால் பரிசுத்தமுள்ளால் நடக்கவோ, அவர் உங்களுக்கு மெய்யான மனம் இருந்தலையோ தானே பரிசுத்த ஆவியானவரை மாறலி செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பரமனுக்கு எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்ய வருவதாக, பரிசுத்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. அண்ணனை பதைத்தாரு விரோதமாக மன்னிக்கிறது போல என் குற்றங்களை எனக்கு பண்ணியோ, என் சூழ்நிலை பிரேசிக்க பண்ணாமல் தீர்மானித்துக் கொள்ளோ. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நினைக்க முடியவில்லை. ஆமென். ஆண்டவரை எங்களுக்கு உதடுகளை திறந்தல்லோ, அப்புறம் எங்கள் வாழ்ந்த புகழை அறிவிக்கும். தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியோம். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதாகாலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரின் நாமம் துதிக்கப்படுவதாக. 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தருக்கு அப்புறமாய் பாடி நம்ம சிறுக்கல்மை சங்கீத பண்ண கடவோருங்கள். முன்பாக வந்து சங்கீதங்கள் பெற்று பாட கடவோ. கர்த்தரை மகா தேவனோ, எல்லா தேவனுக்கும் மகாராஜனோ மாயிருக்கிறார். அவர் ஆலங்கள் அவர் கையில் இருக்கிறது, பல்வேறுகளும் அவருடையவைகள் சமத்துடையது. அவரதை உண்டாக்கினார், வெற்றாந்தரியோ அவரை கரம் உருவாக்கிற்று. நம்ம இணக்கத்திற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து மனப்பட கடவோ வாருங்கள். அவர் நம்முடைய தேவ, அவர் ஜனங்களோ அவர் கைக்குள்ளான ஆடுமாமே. இந்த சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் மனதிற்கு பண்ண போதும் சோதனை நடந்தது போல உங்கத்தை கடின படுத்தாதேயுங்கள். அங்கே என்னை சோதித்து என்னை பரிசை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். நான் ஆரோசித்து வழிபுறைகிறது ஜனமன்றோம் என்று வரையறுகள் என்றும் சொல்லி என்னுடைய என்று என்னுடைய கோபத்திலே ஆனாயிற்று. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. அதிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிப்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 86, Song 86. மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 86. கர்த்தாவே, உன் செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டர்லோ. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், என் ஆத்மாவை காத்தர்லோ. நான் பக்தி உள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பிக்கிற உமது அடியனை நிரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இறங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரோ மன்னிக்கிறவரோ உம்மை நோக்கி கூப்பிட யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என் ஜபத்துக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவே. ஆண்டவரே, தேவனுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறேன். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்.
என் தேவனாய ஆண்டவரே, உம்மையின் முழு இருதயத்தோடும் துதித்து உன் நாமத்தை என்றென்றைக்கோ மகிமைப்படுத்துவே. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்து தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உண்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கோ. முத வல்லமையை முத அடியானுக்காரர்களே, முத அடியாளின் குமாரனை ரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதே. என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தள்ளோ. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக, ஆதிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். நான் இப்பொழுது பாடங்களை வாசிக்க கேட்போம். முதலாம் பாடம், வாசிமுறை குறிக்கப்பட்ட முதலாம் பாடம் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள். Genesis chapter 45 verses 1 to 15. The first reading has been taken from the book of Genesis chapter 45 verses 1 to 15. Genesis chapter 45 verses 1 to 15. Joseph couldn't control himself anymore in front of all of his attendants. He cried out, "Have everyone leave me." So there wasn't anyone with Joseph when he told his brothers who he was. He sobbed so loudly that the Egyptians heard him. Everyone in Pharaoh's house heard about it. Joseph said to his brothers, "I am Joseph. Is my father still alive?" But his brothers weren't able to answer him. They were too afraid of him. Joseph said to his brothers, "Come closer to me." So they did. Then he said, "I'm your brother Joseph. I'm the one you sold into Egypt. But don't be upset and don't be angry with yourselves because you sold me here. God sent me ahead of you to save many lives. For 2 years now, there hasn't been enough food in the land, and for the next 5 years, people won't be plowing or gathering crops. But God sent me ahead of you to keep some of you alive on earth. He sent me here to save your lives by an act of mighty power. So then, it wasn't you who sent me here, it was God. He made me like a father to Pharaoh. He made me master of Pharaoh's whole house. He made me ruler of the whole land of Egypt. Now hurry back to my father. Say to him, your son Joseph says, God has made me master of the whole land of Egypt. Come down to me. Don't waste any time. You will live in the area of Goshen. Your children and grandchildren, your flocks and herds, and everything you have will be near me. There I will provide everything you need. 5 years without food are still coming. If you don't come down here, you and your family and everyone who belongs to you will lose everything. Brothers, you can see for yourselves that it's really I, Joseph, speaking to you. My brother Benjamin can see it too. Tell my father about all the honor that has been given to me in Egypt. Tell him about everything you have seen and bring my father down here quickly. Then Joseph threw his arms around his brother Benjamin and sobbed. Benjamin also hugged him and sobbed. Joseph kissed all of his brothers and sobbed over them. After that, his brothers talked with him. Here ends the first reading. Praise the Lord. வாசிமுறை குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21 முதல் 35ஆம் வசனம் வரை. The first reading is taken from the Gospel of Matthew, chapter 18, verses
21 to 35. I repeat, the first reading is taken from the Gospel of Matthew, chapter 18, verses 21 to 35. Peter came to Jesus. He asked, Lord, how many times should I forgive my brother when he sins against me? Up to 7 times? Jesus answered, I tell you not 7 times, but 77 times. The kingdom of heaven is like a king who wanted to collect all the money his servants owed him. As the king began to do it, a man who owed him millions of dollars was brought to him. The man was not able to pay, so his master gave an order. The man, his wife, his children, and all he owned had to be sold to pay back what he owed. The servant fell on his knees in front of him. Give me time, he begged. I'll pay everything back. His master felt sorry for him. He forgave him what he owed and let him go. But then that servant went out and found one of the other servants who owed him a few dollars. He grabbed him and began to choke him. Pay back what you owe me, he said. The other servant fell on his knees. Give me time, he begged him. I'll pay you back. But the first servant refused. Instead, he went and had the man thrown into prison. The man would be held there until he could pay back what he owed. The other servants saw what had happened. It troubled them greatly. They went and told their master everything that had happened. Then the master called the first servant in. You evil servant, he said, I forgave all that you owed me because you begged to me. Shouldn't you have had mercy on the other servant, just as I had mercy on you? In anger, his master turned him over to the jailers. He would be punished until he paid back everything he owed. This is how my Father in heaven will treat each of you unless you forgive your brother from your heart. There ends the second reading. Praise be to thee, O Christ. Amen. சங்கீதம் 100 நாம் மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் அறியுங்கள், நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களோ, அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல் துதியோடு பிரகாரங்கள் பொருட்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்திரிங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நினைக்கோ, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கோ உள்ளது. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதிலோ எப்பொழுதோ எப்பொழுதுமான சதாகாலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமி படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியத்தை ஒத்து தந்தார். பொது பாதிக்கு பாடுபட்டு சிலுவை உண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதத்தினார். 3ஆம் நாமத்தில் எழுதினார். பரந்த கேரி சர்வவல்ல பிதாவாகிய தேவனை வலது பசி வீட்டுக்கிறார். அவருக்கு உயிரோடு மற்ற நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொது சபையோ பசவண்ட ஐக்கியமோ பாவம் மன்னிப்போம் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக, அவர் உதவியோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், பரமனுக்கு எங்களுக்கு பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. மன்னிக்கிறது போல என் குற்றங்களை எனக்கு மன்னியும், என்னை சொல்லுக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ, உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யோ, உம்முடைய பணிவிற்காரருக்கு நீதியை தரிப்பையோ,
நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ, உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியோ. கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரே எல்லாம் எங்களுக்கு ஆயுத்தம் செய்வார், ஒருவரும் இல்லை. பராபரனே என் இருதயங்களை சுத்திகரியோ. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு எடுத்துக் கொள்ளாதேயோ. திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 18ஆம் ஞாயிறின் சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் நேரிடும் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கவும், சுத்த இதயத்தோடும் சுத்த மனதோடும் ஒரே தேவனாய் உம்மை பின்பற்றி நடக்கவும் நிஜமாய் எங்களுக்கு கிருபை சேர்த்து தந்தள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பெருவாரி விசுவையாதில் நடமாடும் காலத்திலே செய்ய வேண்டிய சுருக்க ஜெபம். சர்வவல்லமையுள்ள தேவனே, ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயும் ஆரோனையும் எதிர்த்து ஒரு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதினாலே வாரிக்கொள்ள போடுகிற ஏழை பாவிலாய் எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதை நிறுத்தும்படி சங்காரத்துவதற்கு கட்டளிட்டது போல இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷ வியாதியை எங்களை விட்டு நீக்கிறலோ. சமாதானத்துக்காக சொல்ல 2ஆம் சுருக்க ஜெபம். சமாதானத்துக்காரரும் ஏக சிந்தை விரும்புகிறமாய் தேவனே, உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை சேப்பதே மேய்ச்சாதினம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்க நம்முடைய அடியாராய் நாங்கள் எந்த ஒரு வல்லமைக்கும் பயப்படாத இருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பிறத்திலும் நின்று கர்த்தராகிய இயேசு வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோம். ஆமென். தேவ கிருபைக்காக சொல்லிய 3ஆம் சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்கள் சுகமாக நடத்தி வந்த பரம்பிதாவாய கர்த்தாவே, இந்நாளும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலோ எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலோ உமது பார்வைக்கு ரீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுநர்கள் நடத்திட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். குருமார்க்காவும் சபையாருக்கும் சொல்லிய சுருக்க ஜெபம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, அத்தியச்சார் மேலும் குருமார் மேலும் அவர் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவளாக நடக்கும்படி ஆசீர்வாதமாகிய பணி அவள் மேல் ஓயாமல் பெயர் செய்துள்ளோம். கர்த்தாவே, காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாய் இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டல்லோ. ஆமென். Memory verse by children. Jesus answered, I tell you, not seven times, 77 times. எகிப்து தேசத்திலிருந்து புறப்புற பண்ணின உனக்கு வேற தேவர்கள் உண்டாக்க வேண்டாம். ஆமென். ஆமென். Jason, continue. Jesus answered, I tell you, not 7 times, but 77 times. Matthew chapter 18, verse 22. Amen. Amen. உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாக கர்த்தரானே உன்னை என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாக்குவதற்கு ஒரு ஒப்பான ஒரு சொல்பத்தாகிலும் யாரோ விக்கிரத்தாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். என்னை நமஸ்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து
Jesus answered, I tell you, not 7 times, but 77 times. Chapter 8. உன்னை அடிமைத்தனம் வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாக்குவர்களுக்கு ஒரு சுரூபத்தாகிலும் யாரொரு விக்கிரகத்தாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். உன்னை அவரை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து ஆமென். Amen. ஜேசன் தங்கச்சிட்ட கொடுமா. Yes, uncle. தங்கச்சி கொடு, தங்கச்சி. Jesus answered, I tell you, not 7 times, but 77 times. Matthew chapter 8, verse 22. Amen. Amen. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். செலினா கேப்ரியல் தனது பிறந்த நாளை அக்டோபர் 14ஆம் தேதி கொண்டாடுகிறாள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதே போல் ரெபேக்கா ரீனா தில்வானியும் தனது பிறந்த நாளை அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி கொண்டாடுகிறாள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். திருச்சபையின் சார்பாக ரீனாவுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே யுக யுகமான பாடலை நாம் பாடி அதன் பிறகு நமது பாஸ்டர் அவர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார்கள். கர்த்தாவே யுக யுகமாயம் துணையாயினே, நீரிலோ வரும் காலமாய் என் நம்பிக்கையாவி. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றே சுவாமி, இந்த நாட்களிலே என்னுடைய அன்பு பிள்ளைகள் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுறுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தவனே, கடந்த வருடம் முழுவதும் அவருடைய கண்ணின்மணியை போல பாதுகாத்து பலப்படுத்தினேன். இதோ இந்த ஒரு புதிய ஆண்டையும் அன்றைய பிள்ளைகளுக்கு ஈவா கொடுத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பிறகும் நான் விட்டு விலகும் என்னை கைவிடுக்கும் என்று சொன்ன ஆண்டவர், பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்வு பருவத்திலும் பிள்ளைகளுடைய படிப்பு ஆண்டவரை வேலை போக்குவரத்து மற்றும் கைது பிரயாசங்கள் மற்றும் சரீர சுகம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வரப்போ இந்த புதிய ஆண்டு அன்றைய ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்மையினாலும் கிருபையினாலும் வழி நடத்தும் இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சாட்சி நேரத்தில் நாம் கடந்து செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மையிலும் கிருபையிலும் ஆசீர்வாதம் அற்புதங்களையும் அவருடைய நாம மகிமைக்காக சொல்கிற இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். என்னையும் ஒரு சிறு சாட்சியா நிறுத்தின தேவனுக்கு சோஸ்திரம்.
Now 24 years God has blessed me. Like na expected another time the unexpected blessings Lord has given me, and He has blessed me with everything. Like படிப்பு விஷயத்துலயும் இருக்கட்டும், வேலை விஷயத்துலயும் இருக்கட்டும், எல்லா விஷயத்துலயும் ஹெல்த் இஷ்யூஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்காங்க. ஸ்பெஷலி இந்த லாக்டவுன்ல 7 months என்னை நல்லபடியா பாதுகாத்து வழி நடத்திட்டு வராங்க. வேற ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எனக்கு நிறைய growth வந்திருக்கு இந்த லாக்டவுன் டைம்ல. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் காட். அண்ட் ப்ளீஸ் எனக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்காங்க. ஐம் என்டரிங் இன் டு நியூ இயர். ஸோ இனி உங்க ப்ரேயர்ஸை வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ப்ரேஸ் பி டு காட். ஆமென். ஆமென். சாட்சி சொன்ன செலினாக்காக நம்ம பாஸ்டர் ஐயா அவர்கள் ஜெயிப்பார்கள். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. இந்த நாளிலும் அன்பு மகள் ஆண்டவரே செலினா சொன்ன சாட்சிக்காக உடைய சமூகத்துல வருகிறோம் தாப்பனே. கடந்த வருடம் முழுதும் கண்ணின்மணியை போல பாதுகாத்து மகளை பலப்படுத்தி வழிநடத்தி வந்தீர். இந்த ஒரு புதிய ஆண்டையும் நீர் கிருபையாக கொடுத்துக்கிறேன். சொன்ன சாட்சியை ஏற்றுக்கொண்டே தாப்பனே. வருகின்ற நாட்களில் அவருடைய வேலை சரி சுகம் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே பிள்ளையை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே அவள் சொன்ன சாட்சி ஆண்டவரே இந்த லாக்டவுன் பீரியடிலும் கர்த்தர் ஆண்டவரே அன்பு பிள்ளையும் குடும்பத்து பிள்ளைகளையும் தன்னை மணியை போல பாதுகாத்துப்பா. ஆண்டவரே வருகின்ற நாட்களிலும் ஆண்டவரை இன்னும் பலப்படுத்தி சகாயப்படுத்தி வேலை சரீர சுகம் உடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாவற்றிலும் கர்த்தர் போதுமானவர் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சொன்ன சாட்சியை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக சாட்சிகளை எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் ஜெபத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பதாக ஒரு பாடலின் 2 கவிகளை படித்துவிட்டு நாம் ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்வோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளோ, ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்வி. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி ரூபாய் செய்வி. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி சோத்திரப்பா. ஆம் பரிசுத்த ஆவியானவரே, அப்பா அந்த ஜெப வேலையும் கர்த்தாவே அப்பா உங்களுடைய கரத்திலே நாங்க கொட்டிக்கிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, அப்ப நாம் கேட்க போற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தாவே அப்ப நீங்க பதிலை குடிக்கிற ஜீவன தேவனா இருக்க அப்படின்னா நன்றி அப்பா. இங்க 2 பேர் நாமத்திலே ஒருமித்து குடிக்கிறார் மத்தியில் வாசமா இருப்பேன் என்று சொன்ன தேவன் அப்பா நீங்க எங்க மத்தியிலே வாசமா இருந்து கர்த்தாவே அப்பா நாங்கள் கேட்க போயிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கு கர்த்தாவே அப்ப நீங்க பதிலே கொடுக்கிற ஜீவனா இருக்க அப்படின்னா கோடான நன்றி அப்பா.
அப்பா நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் சோதனைகளையும் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க. ஆம் கத்தாவே நாங்களும் கத்தாவே எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைகள் ஜீவனம் பண்ணும்படிக்கு அப்பா ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. ஆம் கத்தாவே நாங்களும் கத்தாவே நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் நீ பிரியமா இருக்கிறபடினால் அப்பா எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் கத்தாவே அப்பா அவளுக்காக ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கும் கத்தாவே. நீங்க கிருபையா கொடுத்த இந்த உலகம் முழுவதும் கொடுத்த 700 கோடி மக்களையும் கத்தாவே இந்த நேரத்தில் கத்தாவே அப்பா உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கணும் கத்தாவே. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் கத்தாவே. சத்தியத்தை அறிகிற அறிவை அப்பா உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அடையவும் கத்தாவே. அப்ப நீங்க கத்தாவே சித்தம் உள்ளவரா இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய பரிபூர்ண சித்தம் கத்தாவே அப்பா இந்த எங்களுடைய பூலகத்துல கத்தாவே நிறைவேற்றப்படுவதற்காக நாங்க வேண்டி நிற்கிறோம் ராஜா. ஆம் கத்தாவே 700 கோடி மக்களும் கத்தாவே நீங்க ஒரு நோக்கத்தோடு உருவாக்குனீங்கப்பா. ஒவ்வொருவரையும் கத்தாவே அப்ப நீங்க உருவாக்குனீங்கப்பா. இந்த உலகத்துல கத்தாவே இந்த 200 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகளை வைத்து கத்தாவே உங்களுடைய நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி அப்பா துதிக்கிற கிருபைக்காக அப்பா நீங்க இவர்களை உருவாக்குறீங்க. இந்த பிள்ளைகளை கத்தாவே காலத்தில் நாங்க கொடுக்கிறோம் கத்தாவே. அப்ப சீனா தேசத்துல 144 கோடி மக்கள் உண்டப்பா. இன்னும் கத்தாவே அந்த மக்கள் கத்தாவே இன்னும் உண்மை முழுவதுமாக அறிய வேண்டுமே அப்பா. இது வரைக்கும் கத்தாவே 98 லட்சம் மக்கள் தான் கத்தாவே அப்பா உங்களுடைய பிள்ளைகள் அறிந்திருக்கிறாங்கப்பா. இன்னும் கிருபையாக கத்தாவே நாட்டு முழுவதும் கத்தாவே சுவிசேஷன் கத்தாவே கடந்து சில கிருபை செய்யுங்கப்பா. ஆம் கத்தாவே சுவிசேஷத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற அப்பா எல்லா விதமான சத்துருக்களின் பலவான்களின் கத்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே முந்தி காட்டுகிறப்பா. அங்குள்ள மக்கள் கத்தாவே உங்களுடைய நாமத்தை அறிந்த மக்களுக்கு கத்தாவே நீங்க உயர்ந்த அழைக்கிறத வைத்து பாதுகாத்து கொண்டு வர்றீங்க. அந்த நேரத்தை கத்தாவே அவருக்கு இழைக்கப்படுகிற எல்லா விதமான அப்பா துன்பங்களிலிருந்து கத்தாவே பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு கத்தாவே அவர்கள் மூலமாக கத்தாவே இந்த அநேக மக்கள் கத்தாவே 140 கோடி மக்களும் கத்தாவே உங்களுடைய நாமத்தை கத்தாவே கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடுகிற கிருபையை நீங்க கொடுப்பதற்காக நன்றி ராஜா. அதே போல கத்தாவே 2வது தேசமாக எங்களுடைய தேசத்தை எப்படி கருத்தில் நாங்கள் கொண்டிருக்கிறோம். 138 கோடி மக்கள் வாழ்ற மக்கள் மத்தியிலே கத்தாவே அப்போ 3 கோடிக்கு மேற்பட்ட அப்பா இந்த விக்கிரகங்களை கத்தாவே தேவங்களாக கொண்டாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக வினயத்தோடு பாத்திர வந்து நிற்கிறோம்ப்பா. அப்பா தேசத்தின் பாவத்தை அப்பா கிருபையாக மன்னிங்க ராஜா. உமக்கு பிரியமில்லாத விக்கிர ஆராதனை கத்தாவே அப்பா இந்த பெரிய தேசத்தை விட்டு அகற்றி போடுங்க ராஜா. ஆம் கத்தாவே ஒவ்வொரு மகனும் கத்தாவே கத்தாவே அப்போ உண்மை அறிந்து கொள்கிற கிருபை கொடுங்கப்பா. இதற்காக எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முயற்சியிலும் கத்தாவே கிருபை இருக்கட்டும் அப்பா. இப்ப நீங்க கிருபையாக கத்தாவே 200க்கும் மேற்பட்ட மிஷனரி ஸ்தாபனங்களை இந்த பாரத தேசம் நீங்க கொடுத்தீங்கப்பா. அது மூலமாக கத்தாவே அப்பா ஆயிரக்கணக்கான மிஷனரி கத்தாவே அப்பா இந்த பாரத தேசத்தின் அப்பா எல்லா இடங்களிலும் கத்தாவே அப்பா பறவை சென்று கத்தாவே உங்களுடைய அப்பா கல்வாரின் அன்பை அறிவிக்கிற கிருபையை நீங்க கொடுத்தீங்க. அதற்காக நன்றி ராஜா. அதை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே விசேஷமாக கத்தாவே ஞானத்தை கொடுத்து கிருபையை கொடுத்து அப்பா எல்லா தேவைகளையும் சந்தித்து அனுப்புறீங்க. கோடான கொண்டு நன்றிப்பா. இப்பொழுது கத்தாவே இந்த பிள்ளைகள் மூலமாக விதைக்கப்படுகிற ஒவ்வொரு ஜீவனும் வளமுள்ள வசனங்களும் ஒவ்வொன்று கத்தாவே அப்பா 1000 மடங்கு பலன் தர கிருபையை தாங்கப்பா. அப்பா பணித்தளங்களை கத்தாவே அப்பா நீங்க பெரியான வல்லமையான காரியங்களை நடப்பித்து கத்தாவே அநேக மக்களை கத்தாவே இருளுள்ள மக்களை கத்தாவே நீங்க வெளிச்சத்துக்கு கூட்டிக் கொண்டு வருவதற்காக நன்றி ராஜா. அநேக மக்கள் கத்தாவே அப்பா சத்ருவின் பிடியிலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்பா பாவத்திலே பீடிக்கப்பட்ட பிள்ளைகள் சாப கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கத்தாவே அப்ப நீங்க மீட்டு எடுத்து கத்தாவே உங்களுடைய மந்தையில கத்தாவே அனுதினமும் சேர்த்து கொண்டு வர்றீங்க. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிப்பா. நீங்க வருவதற்கு முன்பதாக கத்தாவே அப்பா அந்த சீனா தேசமும் இந்தியா தேசமும் கத்தாவே அப்பா உம்முடைய தேசமாக மாற்றப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அதே போல் கத்தாவே அப்பா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இந்தோனேஷியா, பாகிஸ்தான், பிரேசில், நைஜீரியா போன்ற பெரிய நாடுகள் ஒவ்வொன்றையும் கத்தாவே அப்பா உங்களுடைய கருத்துல கொண்டிருக்கிறோம். அதே போல் கத்தாவே பங்களாதேஷ், ரஷ்யா, மெக்சிகோ போன்ற ஒவ்வொரு பெரிய நாடுகளும் கத்தாவே எங்கெல்லாம் கத்தாவே 10 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கிறார்களோ ஒவ்வொரு நாட்டையும் கத்தாவே விக்காரத்தை நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்ப நீங்க வல்லமையா கிரியை செய்யுங்கப்பா. வல்லமைய கடைசி காலங்களில் கத்தாவே அப்பா அந்த கொள்ளை நோயின் மூலமாக கத்தாவே அப்பா உலகம் முழுவதும் மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது கத்தாவே அவர்கள் அதை பார்த்து மனம் திரும்புகிற கிருபையை கொடுங்க ராஜா. ஆம் கர்த்தாவே அப்பா அவர் தங்களுடைய பாவ வழிகளை விட்டு திரும்பி அப்பா உண்மை நேசிக்கிற கிருபையை கொடுங்கப்பா. நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்ன அப்பா உண்மை நோக்கி பார்க்கிற கிருபையை கொடுங்கப்பா. ஆம் கர்த்தாவே அப்பா அந்த நித்திய ஆனந்தத்தை அடைகிற கிருபையை கர்த்தாவே கிருபையா இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைக்காக கர்த்தாவே இந்த 700 கோடி மக்களுக்காக கர்த்தாவே கல்வாரி சிறுவிலே அப்பா நீங்க உங்களுடைய உயிரையே ஜீவ பலியா கொடுத்தீங்களப்பா. ஆம் கர்த்தாவே அப்பா விலைக்கரையும் கொடுத்து சம்பாதிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு கடந்து செல்வதற்காக நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதுதான் கர்த்தாவே உம்முடைய சித்தமாகவும் இருக்குதப்பா. எல்லா மனுஷரும் கர்த்தாவே ரட்சிக்கப்படவும் அப்பா சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் கர்த்தாவே அப்ப நீங்க சித்தமுள்ளவரை இருக்கிறீங்கப்பா. அந்த சித்தத்தை கர்த்தாவே ஹல்லேலூயா பூலோகத்தில் கர்த்தாவே உங்களுடைய பிள்ளை
பிள்ளைகளாகி நாங்கள் நிறைவேற்றிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்க ராஜா. இந்த நேரத்தின் கர்த்தாவே கிருபையாக எங்களுடைய நாட்டை உங்களுடைய கருத்து நாங்கள் கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தை கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தினோம்ப்பா. ஆம் கர்த்தாவே நீங்க கொடுத்த எல்லா இயற்கை வளங்களுக்காக நன்றி. ஜனங்களுக்கு கர்த்தாவே கிடைக்கப்பட்ட எல்லாம் தானியங்கள் உணவுப் பொருளுக்காக சோதனை செலுத்தினோம்ப்பா. அதே போல் கர்த்தாவே அப்பா இந்த பெரிய நாட்டிலே கர்த்தாவே 1700க்கு மேற்பட்ட வித்தியாசமான மொழி பேசுகிற ஜனங்கள் உண்டு. அதே போல் கர்த்தாவே 1750க்கு மேற்பட்ட அப்பா இன ஜனங்களும் உண்டப்பா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே உங்களுடைய சுவிசேஷம் கடந்து செல்ல, உங்களுடைய ஜீவன வல்லமையுள்ள வார்த்தையில் கடந்து செல்ல கிருபையை தாங்க ராஜா. ஆம் கர்த்தாவே இன்னும் 40 கோடி மக்கள் கர்த்தாவே இந்த பாரத தேசத்திலே கர்த்தாவே ஒரு முறை கூட கிறிஸ்து என்றால் யார் என்று அறியாமல் இருக்கிறாங்க கர்த்தாவே. அப்ப அவள் மத்தியிலே கர்த்தாவே உங்களுடைய சுவிசேஷம் விரைவாக கடந்து செல்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே அப்பா நீங்க அப்பா ஏற்ற பிள்ளைகளை கர்த்தாவே, ஏற்ற மிஷனரி கர்த்தாவே, ஏற்ற அப்பா உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி கர்த்தாவே, உங்களுடைய வசனத்தை அனுப்பி கர்த்தாவே பிள்ளைகளை ரட்சிங்கப்பா. அதே நேரத்தில் கர்த்தாவே எத்தனையோ கோடி மக்கள் கர்த்தாவே அப்பா எழுத்தறிவு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே செவி மூலமா கர்த்தாவே அப்பா உம்முடைய வேதம் கடந்து செல்வதற்காக கர்த்தாவே அப்பா இந்த மொழிபெயர்ப்பு மூலமாக கர்த்தாவே அப்போ ஆடியோ மூலமாக நடைபெறும் அந்த ஊழியங்களை கர்த்தாவே உங்களுடைய கிருபை இருக்கட்டும்ப்பா. நீங்க தான் கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்திங்க. அநேக ஒளி ஸ்தலங்களை கர்த்தாவே இந்த ஆடியோ மூலமாக கர்த்தாவே உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பிள்ளைகளை எழுப்பித்தாங்க ராஜா. ஆம் கர்த்தாவே அப்ப நீங்க வருவதற்கு முன்பதாக கர்த்தாவே இந்த ஜீவன வல்லமையுள்ள வார்த்தை கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய செவிகளிலே துணிக்கப்படவும் அவருடைய இருதயத்தில் கர்த்தாவே உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் கிரியை செய்வோம். அப்போ உண்மை ஏற்றுக்கொள்ளவும் கர்த்தாவே கிருபை தாங்கப்பா. அதே போல் கர்த்தாவே அப்பா எங்க தேசத்திலே கர்த்தாவே இந்த லஞ்சம் ஊழல் போன்றவை அப்பா இல்லாதபடி கர்த்தாவே அப்பா ஒரு நாடாக எங்களை மாற்றுங்கப்பா. ஆம் கர்த்தாவே அப்பா நீங்க தான் கர்த்தாவே இந்த பிள்ளைகளோடு கூட இடைப்படுங்க. மத்திய மாநில மாவட்ட நிர்வாகிகள் கர்த்தாவே நடுவில் நேர்மை காணப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பரிதானத்தின் பெருக்கத்தினால் கர்த்தாவே தகுதியான இளைஞர் கர்த்தாவே வேலை இல்லாமல் அநேக பேர் தாவிக்கிறாங்கப்பா. பல்வேறு பொது பணிகளை கர்த்தாவே தகுதி இல்லாத நபர்கள் பணியமர்த்தப்படுகிறார்களப்பா. இந்த விதமான காரியங்கள் கர்த்தாவே அப்பா இந்த பாரத தேசத்தை விலைக்கு காத்துக் கொள்ளுங்கப்பா. அதே போல் கர்த்தாவே பாரத தேசத்தில் கர்த்தாவே 65 கோடி மக்கள் அப்பா விவசாயத்தையே நம்பி இருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைங்க ஒரு விஷயம் நீங்க நினைத்தருங்க ராஜா. ஆம் கர்த்தாவே கைட்டு செய்யற காரியங்களை கர்த்தாவே உங்களுடைய கிருபை இருக்கட்டும். விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டிய எல்லா மானிய திட்டங்கள் கர்த்தாவே இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எல்லாம் அவருக்கு கிடைக்க கிருபையே தாங்க ராஜா. கவர்மெண்ட் கர்த்தாவே அவளுக்கு ஏற்றவாறு சட்டத்திட்டங்களை ஏற்றி கர்த்தாவே அப்பா அவளுக்கு பெனிஃபிட் வரத்தக்கான கிருபையில கொடுக்க நீங்க அவருடைய இருதயத்தை நீங்க ஏவி அருங்கப்பா. அதே போல் கர்த்தாவே எந்த விதமான விவசாய நிலங்கள் கர்த்தாவே அழிக்கப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பயிர் விளைச்சலுக்கு ஏற்ப கர்த்தாவே பண்டக சாலையில் கர்த்தாவே நாடு முழுவதும் ஏற்பட எப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்போ கர்த்தாவே எங்களுடைய நாட்டின் கர்த்தாவே பாதுகாப்புக்காக சமாதானத்துக்காக ஒற்றுமைக்காக பார்த்து வருகிறோம்ப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தாவே அப்பா இந்த பார்டர் பகுதியில் நடைபெறுகிற எல்லா விதமான அப்போ அந்த டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கப்பா. அப்பா நம்ம கர்த்தாவே சீனா தேசத்திற்கும் தேசத்துக்கும் இடையில கர்த்தாவே அப்பா எப்பொழுது போர் எழும்புமோ என்று இந்த பதட்ட நிலைமை இருக்கிறதப்பா. கிருபையாக இறங்கி கர்த்தாவே அப்ப 2 நாடுகளின் தலைவர்கள் பேசி அப்போ ஒரு சமாதான ஒரு ஒப்பந்தம் ஏற்பட அப்ப கிருபை தாங்க ராஜா. அதே போல் கர்த்தாவே அப்பா எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்போ அரசியல் அமைப்புகளை உங்களுடைய கரத்துல கொட்டிக்கிறோம் அப்பா. அந்த நாட்டை ஆளுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாளத்தினால் நிரப்பி கர்த்தாவே அப்பா அந்த நாட்டை கர்த்தாவே அப்ப நல்ல வழி நடத்திய கிருபையே கொடுங்கப்பா. அதே போல் கர்த்தாவே தீவிரவாதம் கர்த்தாவே முற்றிலுமாக எங்கள் நாட்டை விட்டு அகற்றப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல் கர்த்தாவே ஊழல் வறுமை முற்றிலுமாக எங்கள் நாட்டை விட்டு ஒழிக்கப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதே நேரத்தில் கர்த்தாவே போதைப் பொருளுக்கு அடிமையான பிள்ளைகள் உண்டு. இப்ப விபச்சாரம் சூனியம் செய்கிற பாவம் ஓரின சேர்க்கை போன்ற பாவத்திலே ஈடுபட்ட மக்களை கிருபையாக சந்தித்து கர்த்தாவே அப்பா அவளுடைய இருதயத்தை கர்த்தாவே மாற்றி கர்த்தாவே உடைய பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜா. பழைய நடத்தையை கர்த்தாவே முற்றிலுமாக கர்த்தாவே மாறி போவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சத்ருவான கர்த்தாவே கோடிக்கணக்கான மக்களின் கண்களை குருடாக்கி கர்த்தாவே அப்பா உம்முடைய நாமத்தை அறியாதபடி செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்துல அகற்றி போடுகிறோம்ப்பா. நாட்டின் ஆட்சியாளர் கர்த்தாவே நல்லாட்சி செய்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்போ கர்த்தாவே அப்ப வருகிற அந்த ஸ்டேட் லெவல்ல வருகிற அந்த எலெக்ஷன்ஸ்க்காக பார்த்து வருகிறப்பா. இந்த மாத கடைசியில கர்த்தாவே அக்டோபர் 28ஆம் தேதி நவம்பர் 3ஆம் தேதி 7ஆம் தேதியிலே பீகார் மாநிலத்திலே கர்த்தாவே நடைபெறுகிற அந்த பொது தேர்தலை கர்த்தாவே உங்களுடைய கிருபை இருக்கட்டும்ப்பா. அப்போ உங்களுடைய பாதுகாக்கும் பிள்ளைகள் கூட இருக்கட்டும்ப்பா. அமைதியான முறையில கர்த்தாவே அப்போ ஒரு நல்ல
நல்ல ஒரு எலெக்ஷன் நடக்க கிருபை தாங்கப்பா. ஆம் கத்தாவே அப்பா, அது கத்தாவே உமக்கு பிரியமுள்ள ஒரு நல்ல கவர்மெண்டை நீங்க ஏற்படுத்தி தந்து கத்தாவே இந்த பீகார் மாநிலத்தை கத்தாவே ரட்சிங்கப்பா. பீகார் மாநிலத்தை கத்தாவே அப்பா உம்முடைய ஜீவன வளமில வசனங்களை கடந்து போவதற்கான ஏற்ற அப்பா நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுங்க ராஜா. ஆம் கத்தாவே அப்பா, இந்த ஸ்டேட்ல கத்தாவே அப்போ உம்முடைய சித்தத்தின்படி ஒரு நல்ல மகனை கத்தாவே சீஃப் மினிஸ்டர் கொண்டு வாங்கப்பா. அதே போல் கத்தாவே பீஸ்ஃபுல் மேனர்ல கத்தாவே எலெக்ஷன் நடைபெற நாங்க ஜெபிக்கிறோம். எந்த விதமான கோளாறுகளோ எந்த விதமான மாறுபாடுகளோ அந்த ஓட்டிங் மிஷினை நடைபெறாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க தான் கத்தாவே எல்லாவற்றையும் கத்தாவே அதில் ஈடுபடுகிற ஒவ்வொரு அதிகாரிகளும் கத்தாவே அப்ப நீங்க பாதுகாத்து கத்தாவே எல்லாவற்றையும் நீங்க சிரமமாக கிரமமாக செய்வதற்காக நன்றி ராஜா. அதே போல் கத்தாவே வருகிற மே மாதத்திலே கத்தாவே அசாம் மாநிலம், கேரளா மாநிலம், தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் போன்ற 4 மாநிலங்களுக்கு கத்தாவே நடைபெறுகிறது எலெக்ஷன்ல அப்ப உங்களுடைய கிருபை இருக்கட்டும்ப்பா. அதுக்காக கத்தாவை ப்ரிப்பேர் பண்ணும்போது கத்தாவை உங்களுடைய கிருபினாலே மூடி கொடுங்கப்பா. அதே போல் கத்தாவை ஜம்மு அண்ட் காஷ்மீர் கத்தாவே உங்களுக்கு தெரிந்த கடந்த ஆண்டு தெரிந்த எல்லாத்தையும் நீங்க அறிவீங்கப்பா. இப்போ கத்தாவே அது ஆக்சுவலி February 21 கத்தாவே எலெக்ஷன்ஸ் டியூப்பா. அது திரும்பியும் எலெக்ஷன் வைக்கிற கிருபையை கத்தாவே அப்போ இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்து கத்தாவே ஒரு ஜனநாயக முறையில கத்தாவே அப்பா இங்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கத்தாவே ஒரு அமைதி நிலவி கத்தாவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை கொடுத்து கத்தாவே அந்த பிள்ளைகளையும் கத்தாவே அப்ப நீங்க மகிழ்ச்சியாக்குங்கப்பா. கடந்த ஒரு வருடம் கத்தாவே அப்பா அவருக்கு படுகிற இன்னல்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிவிங்க ராஜா. எல்லாவற்றையும் மாற்றி தந்து கத்தாவே ஒரு பெரிய காரியத்தை தேசமே பயப்படாத மகிழ்ந்து கலிகுற சின்ன தேவன் அப்பா மகிழ்ந்து கலிகுற கிருபையின ஜம்மு காஷ்மீர் கொடுப்பதற்காக கோடான கோடி நன்றி அப்பா. இப்பொழுது கத்தாவே அப்பா இந்த குடும்பங்களுக்கு கொள்ளை கத்தாவே துணிகரமான கொலை செய்ய துணிகிற பொல்லாத ஆவிகள் அப்பா அந்த நாட்டிலே நடைபெறுகிறது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் முந்தி கட்டுகிறோம். அதே போல் கத்தாவே சிறுவர்களின் பாலியல் இசைகளுக்காக துணிகிற எல்லா பொல்லாத ஆவியின் கிரியைகள் கத்தாவே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கத்தாவே அப்பா நாங்கள் கத்தாவே அப்பா அதை கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. கத்தாவே அதே போல் செல்போன்களுக்காக அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே கிருபையாக கத்தாவே இந்த அடிக்ஷன்ஸ்ல இருந்து கத்தாவே அப்பா மீட்டுக் கொள்ளுங்கப்பா. அதே போல் கத்தாவே மீண்டும் திறக்கப்படுகின்ற இந்த சந்தையின் மூலமா கத்தாவே இந்த எல்லா விதமான லாக்டவுன் ரிலீஸ் பண்ணனால கத்தாவே இந்த நோய் தொற்று அதிகமா பரவாதபடி கத்தாவே அப்ப நீங்க தான் கத்தாவே கிருபையாக பிள்ளைகளை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அரசாங்கம் கொடுக்கிற எல்லா விதிமுறைகளையும் கத்தாவே பின்பற்றி இந்த மக்கள் நடக்க கிருபை தாங்கப்பா. கத்தாவே அப்பா இந்த கடந்த நாட்கள்ல கத்தாவே குடும்பமாக தற்கொலையின் கிரியினால் கத்தாவே அநேக ஜனங்கள் மாறிக்கொண்டு போனதை நாங்க பார்த்தோம்ப்பா. கிருபையாக இறங்கி கத்தாவே தற்கொலையின் ஆவிகளை கத்தாவே இயேசு நாமத்தாலே முந்தி கட்டி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த விதமான எண்ணங்கள் பிள்ளைகளுக்கு வராதபடி கத்தாவே அப்பா நீங்க தான் கத்தாவே இடைப்படுவதற்காக நன்றி ராஜா. நான் கத்தாவே இந்த உலகத்திலே கத்தாவே 16 வினாடிக்கு ஒரு குழந்தை எனக்கு கத்தாவே 20 லட்சம் குழந்தைகள் கத்தாவே கருவிலே அளிக்கப்படுகிறதப்பா. கிருபையா இறங்கப்பா. அப்ப நீங்க கத்தாவே கருவிலே உண்டாக்கின அந்த சிசுக்களை கத்தாவே அப்ப மனித குலம் கத்தாவே இவ்வாறாக கத்தாவே அழித்து கொண்டிருக்கிறதப்பா. கிருபையாக இறங்கு ராஜா. அப்ப இந்த விதமான கொடூரமான பாவத்தை செய்யாத படி கத்தாவே கிருபையாக இறங்கி மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அதே போல் கத்தாவே அப்ப இந்த உலகம் முழுவதும் அப்பா பரவியிருக்கிற இந்த கொரோனா வைரஸை கத்தாவே இந்த கொள்ளை நோய் கத்தாவே உலகத்தை விட்டு நீங்கி போடுங்கப்பா. இது வரைக்கும் கத்தாவே உலகத்திலே கத்தாவே சுமார் 3.74 crores மக்கள் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. கத்தாவே இதுல பலியானவர் கத்தாவே 10.77 லட்சம் மக்கள் கத்தாவே உலகத்தை விட்டே கடந்து சென்றிருக்காங்கப்பா. கிருபையாக இறங்கி கத்தாவே அப்ப நீங்க தான் கத்தாவே பெரிய காரியங்களை செய்ய முடியும்ப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஒரு வார்த்தை சொன்னா அந்த சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டார் அப்பா. அந்த தாவீது ராஜா காலத்துல கத்தாவே சங்காரக்காரன் தூதனுக்கு கட்டளையிட்டது போல கத்தாவே இப்போ இந்த கட்டளை இந்த கொரோனா வைரஸ் நின்று போய் என்று கட்டளையிட்டு கத்தாவே உலகம் முழுவதும் கத்தாவே இதை விட்டு எடுத்து போடுங்கப்பா. பாரத தேசத்திலும் கத்தாவே 70.52 லட்சம் மக்கள் கத்தாவே அப்பா இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. இதுல பலியானவர் கத்தாவே 1,08,000 பேரப்பா. கிருபையாக இறங்குங்கப்பா. அப்ப இது ஃபர்தரா கத்தாவே எக்ஸ்பேண்ட் ஆகாதபடி பரவாதபடி கத்தாவே கிருபையா தடுத்து நிறுத்துங்க ராஜா. நாங்க வாழ்ற மகாராஷ்டிரா மாநிலத்துல கத்தாவே 15.1 லட்சம் மக்கள் கத்தாவே அப்பா இதுல அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நம்முடைய பெரிதான கிருபையினால் கத்தாவே அப்பா இதுல கத்தாவே நீங்க ரெக்கவரி ரேட்டை 85% கொடுத்துருக்கீங்க. அதற்காக நன்றி ராஜா. ஆனாலும் கத்தாவே மகாராஷ்டிரா மாநிலத்துல கத்தாவே 40,000 பேர் உலகத்தை விட்டு கடந்து இருக்காங்கப்பா. தமிழ்நாட்டுல கத்தாவே 10,000 பேர் கடந்து இருக்காங்கப்பா. கிருபையாயிரம் கத்தாவே நாடு முழுவதும் கத்தாவே அப்பா இந்த நோயை கத்தாவே நீங்க அகற்றி போடுவதற்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வியாதியை கத்தாவை எதிர்கொண்டு சிகிச்சை செய்கிற ஒவ்வொரு மருத்துவர்கள் அப்பா ஒவ்வொரு நர்சஸ் பாராமெட்ரி பீப்புள் ஒவ்வொருவரையும் கருத்தக்கூடியப்பா பாதுகாத்துக்கோங்க வழி நடத்துங்க. அநேக மருத்துவர்கள் நர்சஸ் கத்தாவே கடந்த நாட்களில் கத்தாவே கடந்த 5 மாதங்களில் கத்தாவே அப்பா 300க்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்கப்பா. கிருபையா இறங்கி கத்தாவே அப்ப மரணங்கள் ஏற்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அதே போல் கதை
நோயின் மூலமாக கத்தாவே, லாக்டவுன் மூலமாக கத்தாவே அநேக தொழில்கள் கத்தாவே பாதிக்கப்பட்டுள்ளது. சிறு தொழில்கள், அப்பா மீடியம் சைஸ் தொழில்கள், தொழிலாளர்கள் எல்லாரும் கத்தாவே பாதிக்கப்படுறாங்க. கத்தாவை பாதுகாத்துக்கொள்ளுங்க. இப்பொழுது கத்தாவே லாக்டவுனை அப்பா நீங்க ரிலாக்ஸ் பண்ண நேரத்தில் கத்தாவே அப்ப மீண்டும் கத்தாவே இந்த எக்கனாமிக் கண்டிஷன் ரிவைவ் பண்ணி நீங்க தருவதற்காக கோடான கோடி நன்றி அப்பா. நாம் கத்தாவே தாப்பா அப்பா தங்களுக்கு அன்புக்குரியவங்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க நேற்று ஜெபிக்கும் கத்தாவே. ஆம் கத்தாவே அப்பா அவருக்கு ஆறுதலை கொடுங்கப்பா. அநேக குடும்பங்களை கத்தாவே அப்ப பிரெட் வின்னர்ஸ் இல்ல, அநேக குடும்பங்கள் கத்தாவே பிள்ளைகள் இல்ல, அப்ப குழந்தைகள் இல்ல, விதமா கத்தாவே இந்த வாரிக்கொண்டு போயிரு இந்த கொள்ளை நோயில் கத்தாவே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கத்தாவே நேற்று கருத்தை கொடுக்கிறோம்ப்பா. நீங்க தான் கத்தாவே ஆறுதல் இந்த ஆறுதலை கொடுங்க, தேவையை சந்திங்கப்பா. அதே பக்கத்தை நாடு முழுவதும் கத்தாவே மருத்துவமனையில வேதனையோடும் கண்ணீரோடும் சிகிச்சை பெற்று வரும் பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கும் கத்தாவே. உங்களுடைய வல்லமுள்ள கரத்தோட விட்டுப்பா, தலைமுறையுள்ள கரத்தினா தொட்டு கத்தாவே பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஒரு அற்புதத்தை இன்று செய்துங்கப்பா. அந்த நோய் கத்தாவே பிள்ளைகளை விட்டு அப்பா விலகி கத்தாவே பிள்ளைகள் குணமடைய நாங்க ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா நாங்கள் கத்தாவே இந்த நேரத்திலும் கத்தாவே அப்பா இதற்காக எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முயற்சியிலும் கத்தாவே அரசாங்கத்தின் மூலமாக எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முயற்சியிலும் கத்தாவே உங்களுடைய கரம் இடைபடுவதற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த விதமான ஊழல்கள் கத்தாவே நடைபெறாத பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போல் கத்தாவே கூடிய சீக்கிரம் கத்தாவே அந்த தடுப்பு மருந்துகள் கத்தாவே உலகத்தில் கிடைக்கவும் எங்கள் நாட்டில் கிடைக்கவும் கிருபை செய்யுங்கப்பா. அதற்காக எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முயற்சியும் கத்தாவே அந்த சயின்டிஸ்ட்க்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து கத்தாவே சீக்கிரமாக டெஸ்ட் பண்ணி கத்தாவே அப்பா மக்களுடைய பயனுக்கு வர கிருபையை தாங்க ராஜா. ஒவ்வொரு கத்தாவே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உங்களுடைய நாமத்தை அறிந்துள்ள கிருபையை கொடுங்கப்பா. திருச்சபையிலும் கத்தாவே அப்ப நீங்க எங்களையும் கத்தாவே முற்றிலுமாக கத்தாவே அப்பா எங்களை சுத்திகரித்து ஆயத்தப்படுங்க ராஜா. ஆம் கத்தாவே அப்பா திருச்சபைக்குள்ளே கத்தாவே அப்ப பரிசுத்தம் ஒன்றே குறிவாக இருக்க மாற்ற ஜெபிக்கிறோம்ப்பா. ரட்சிப்பு மற்றும் மனம் திரும்புதல் முதன்மைப்படுத்தப்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் கத்தாவே அப்பா இதை உணர்ந்தவர்களாக கத்தாவே உமக்காகவே வாழ கிருபை தாங்கப்பா. எங்களுடைய பழைய வாழ்க்கையை கலைந்து போட்டு கத்தாவே கிறிஸ்து நிறைந்த வாழ்க்கையை எங்களுக்கு வாழ கிருபை தாங்கப்பா. கிறிஸ்துவின் சிந்தையை உடையவளாக வாழ கிருபை தாங்கப்பா. ஆம் கத்தாவே அப்பா கடந்த பாதையில கத்தாவே அப்ப எங்க ஒவ்வொரு கூட உங்களுடைய கிருபை எங்களை தாங்கினது அதற்காக நன்றியப்பா. இப்போ கத்தாவே இந்த கடைசி கால எழுப்புதலும் கத்தாவே உங்களுடைய கிருபை இருக்கட்டும். ஏற்ற நேரத்துல கத்தாவே அப்பா அந்த பாவத்திற்காக மனசாபுற அந்த கிருபையை ஒவ்வொரு பிள்ளையும் கொடுத்து கத்தாவே 130 கோடி மக்களும் கத்தாவே மனஸ்தாபப்பட்டு திரும்பத்தக்கான கிருபையை கொடுங்கப்பா. ஆழ்ந்த சுத்திகரத்தலை கட்டளையிடுங்க. உண்மையான மனஸ்தாபத்தை கொடுங்க. ஆவிக்கிற வல்லமை கத்தாவே சபைகளில் நீங்க அப்பா நீங்க கொடுங்கப்போ. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் கத்தாவே ஆவியோ அளவில்லாமல் ஊற்றி கத்தாவே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. திருச்சபையில கத்தாவே ஒற்றுமையும் அன்பும் நிலவற்கான ஜெபிக்கும் கத்தாவே. ஆம் கத்தாவே பண்ணீங்க உங்களுடைய பிள்ளைகளை கத்தாவே ஆத்மா தாகத்தினால் நிரப்புங்க ராஜா. தினமும் கத்தாவே ரட்சிப்பை காண்கிற வாஞ்சே அப்பா எங்க பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் தாங்க ராஜா. ஒவ்வொருக்கும் கத்தாவே நீங்க கொடுத்த தாழ்ந்துகளை கத்தாவே எங்கள் சபையிலும் சமுதாயத்திலும் உபயோகப்படுத்த எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. ஆம் கத்தாவே அப்பா நீங்க தான் கத்தாவே மத்தியில கத்தாவே வல்லமை மிக்க மாற்றம் பாவத்திற்காக மனசாப்பு போன்றவை ஏற்பட கிருபையை தாங்கப்பா. அப்பா அநேக மக்கள் கத்தாவே ரட்சிக்கப்பட இந்த நேரத்திலே கத்தாவே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அதே போல் கத்தாவே எங்கள் திருச்சி பிள்ளைகளுக்கு அவளை பார்த்து வரையும் அப்பா மிஸ்டர் காந்திக்கா விசேஷமா நாங்கள் ஜெபிக்கும் கத்தாவே. அப்ப கடந்த வாரத்திலே கத்தாவே ஏற்பட்டது பலவீனத்தை கத்தாவே உங்களுக்கு பலம் பரிபூர்ணமாக விளங்கட்டப்பா. எல்லா பலவீனத்தையும் கத்தாவே நீங்க நீக்கி அப்பா மகனை கத்தாவே அப்ப சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி அப்பா. சுதா சிஸ்டருக்கா விசேஷமா ஜெபிக்கும் கத்தாவே அப்ப பரிபூர்ண சுகத்தை கத்தாவே அப்பா நீங்க கொடுப்பதற்காக நன்றி அப்பா. மட்டும் கொடுத்த சுகத்திற்காக கோடான கோடி நன்றி அப்பா. அதே போல் கத்தாவே எப்பா சில தருவதற்காக விசேஷமா ஜெபிக்கும் கத்தாவே. காலில் புண்ணை கத்தாவே அப்ப நீங்க குணமாக்கினதுக்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா நன்றி அப்பா. பெரிய காரியங்களை மகன் வாழ்க்கையை செய்வதற்காக நன்றி அப்பா. கைட்டு செய்யற காரியங்களை உங்களுக்கு கிருபை இருக்கட்டப்பா. அதே போல் கத்தாவே அப்பா ஐயாவுடைய மூத்த மகனுக்காக விசேஷமா ஜெபிக்கும் கத்தாவே. ஜோஸ்பர் கத்தாவே நியூசிலாந்து கத்தாவே படித்து விட்டு கத்தாவே அப்பா அவனுக்கு ஏற்ற நல்ல வேலை கத்தாவே நீங்க கொடுத்து மனை ஆசீர்வதிப்பதற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ரெண்டாவது பையனும் கத்தாவே ஜஸ்டின் கத்தாவே கருத்தை படிக்கிறோம். படிக்கிற பாடங்களை கத்தாவே கிருபை இருக்கட்டும். ஞானத்தினால் பிள்ளையை நிரப்பங்க ராஜா. அதே போல் கத்தாவே எங்களுடைய ஒவ்வொரு சொசைட்டிலும் கத்தாவே நெய்பர்ஸ் கத்தாவே அநேக மக்கள் கத்தாவே அப்பா இந்த COVID-19 கத்தாவே அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஒவ்வொருவரையும் கத்தாவே நீங்க சுகத்தை கொடுத்து பாதுகாத்து அப்பா நீங்க தான் கத்தாவே அவருக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. அதே போல் கத்தாவே இந்த லாக்டவுன் மூலமா கத்தாவே அநேக பிள்ளைகள் அப்பா வேலை இழந்த பிள்ளைகளுக்கு கத்தாவே வேலையை கொடுங்கப்பா. ஏற்ற நேரத்துல கத்தாவே அப்பா அவனுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து கத்தாவே நீங்க பெரிய காரியங்கள் செய்யுங்க. அதே போல் கத்தாவே அப்பா இந்த லாக்டவுன் சமயத்துல கத்தாவே அப்பா சில கம்பெனில கத்தாவே சூப்பர்வைசர் மூலமா வருகிற எல்லா விதமான ஹரஸ்மெண்ட் கத்தாவே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போல் கத்தாவே சின்ன சின்ன கம்பெனில கத்தாவே அப்பா மக்களை அப்பா அவர் ஹையர் செய்து விட்டு கத்தாவே இப்போது பட்ஜெட் இல்லை என்று சொல்லிற அளவுக்கு கத்தாவே
அவர்களை வெளியே தள்ளுறாங்க. இந்த விதமான காரியங்கள் நடைபெறாத பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போல் கத்தாவே இம்மட்டும் கத்தாவே எபினேசா இருந்து கத்தாவே கிடைக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆரம்பித்து வைத்த தேவன் திருச்சபை பிள்ளைகளை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கத்தாவே உங்களுடைய கிருபையாலைகளை தாங்கினேப்பா, சுபத்திரமா காப்பாற்றி கொண்டு வந்தீங்க. எப்பா இஸ்ரேலை காக்கிற உறங்குவதுமே துகுனை வசம் கத்தாவே எங்களை ஒவ்வொருவரையும் கத்தாவே எங்கள் பிள்ளைகளும் கத்தாவே உறங்காமல் தூங்காமல் இருந்து பாதுகாத்தீங்க. அதற்காக கோடான கொண்டு நன்றியப்பா. நீங்க எங்க கண்மலையா இருந்தீங்கப்பா, நன்றியப்பா. கோட்டையா இருந்தீங்க, கோடான கொண்டு நன்றியப்பா. அப்பா நீங்க கத்தாவே நாங்கள் நம்பியிருக்கிற துருவமா இருந்தீங்கப்பா, நன்றியப்பா. எங்களுக்கு கேடகமா இருந்தீங்கப்பா, நன்றி ராஜா. ஆங்கத்தை எங்களை உயர்ந்த அழைக்கிறதுல வைத்து பாதுகாத்தீங்கப்பா, நன்றியப்பா. எங்க கருமலை எல்லாவற்றையும் மன்னித்தீங்க, அதற்காக நன்றியப்பா. எப்பா இந்த நோய்கள் கொடிய நோய்கள் அணுகாதபடி வேலி அடைத்து பாதுகாத்தீங்கப்பா, நன்றியப்பா. எங்களை சுற்றிலும் கத்தாவே அக்னி மதிலாக இருந்தீங்கப்பா, நன்றியப்பா. துஷ்டனின் வழியாக கடந்து வருவதில்லை என்று சொன்னபடி பத்தாவே அப்பா நீங்க துஷ்டனை தொட்டாதபடி பாதுகாத்துக் கொண்டீங்க, அதற்காக நன்றியப்பா. ஆம் கத்தாவே எப்ப எங்களை சுற்றிலும் அக்னி மதிலா இருந்து கத்தாவே அப்பா எங்க மத்தியில நீங்க எப்பொழுது இருந்தபடினால் கோடான கோடி நன்றியப்பா. எங்களுக்கு கத்தாவே எங்களுக்கு வர இந்த எல்லா பொல்லாப்புன்னு கத்தாவே எங்களுக்கு மீட்டிங்க, அதற்காக நன்றியப்பா. வாதை எங்களுடைய கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாத்துக் கொண்டீங்க, நன்றியப்பா. அப்பா நாங்கள் எங்க உங்கள்கிட்ட வாஞ்சிருக்க அப்படின்னா கத்தாவே அப்பா எங்களை விடுவித்தீங்க, அதற்காக நன்றியப்பா. இந்த நாமத்தை நாங்கள் அறிந்திருக்க அப்படின்னா கத்தாவே எங்களை உயர்ந்த அழைக்கிறத வைத்து பாதுகாத்தீங்கப்பா. அந்த டிவைன் ப்ரொடெக்ஷனை கொடுத்து எங்களை பாதுகாத்தீங்க, நன்றி ராஜா. இப்படி கத்தாவே ஒவ்வொருவரையும் கத்தாவே மட்டும் வணிக வழி எடுத்துக்கொண்டு வந்தீங்க, எல்லாவற்றையும் கத்தாவே உங்களுடைய கருத்து நாங்கள் கொட்டிக்கிறோப்பா. இப்ப கத்தாவே பிறந்த நாளை கொண்ட பிள்ளைகளுக்காக விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க தான் கத்தாவே புதிய ஆண்டில கத்தாவே எல்லா நன்மைகளையும் கத்தாவே இரட்டிப்பாக கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக கோடான கோடி நன்றியப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். போற்றி துதிப்போம் என்ற பாடலை உற்சாகமா பாடிவிட்டு நாம் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். வருஷ சாம்புகளே 19வது பாடல். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போ, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போ. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே, காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே.
பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் அந்த கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் அந்த கட்டளையதா. ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவேனா. ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஹalleluya. நன்றி அப்பா. இந்த தேவனுடைய வார்த்தைக்காக நமக்கு சொல்லுவோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். இந்த வேளையிலே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும் இயேசு மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆம். கிறிஸ்துவுக்கு பிரியமான திருச்சபையின் பிள்ளைகள் ஆகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த மகிழ்ச்சி நிறைந்த ஓய்வு நாள் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்திலே அருமையாக உபவாச ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு மாற்றி தந்தார். எல்லோருக்கும் அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமாகவும் ஆண்டவர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கலந்து கொண்ட ஒரு பிள்ளைகளையும் நம்முடைய திருச்சபையில் கலந்து கொள்ள முடியாத பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்தோம். நம்முடைய ஜெபத்தை கேட்டார். அண்ணன் அவர்கள் அருமையாக நல்ல சிறப்பான ஜெபங்களை எடுத்து நல்லபடியாக வழிநடத்த இன்னும் இப்படியே நாம் ஒவ்வொரு மாதமும் முடிந்த அளவு இந்த உபவாச ஜெபத்தை நடத்துவதற்கு ஆண்டவராக. இன்றைக்கு ஆராதனையில மொத்தமே 6 ஃபேமிலி தான் கலந்துருக்காங்க. 6 ஃபேமிலி மெம்பர்ஸ். மற்றவர்கள் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். உண்மையிலேயே 6 குடும்பங்கள் தான் இன்னைக்கு கலந்துருக்காங்க. ஆகவே எல்லோரும் இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றால் இது ஞாயிறு ஆராதனை சர்வீஸ், சர்ச் சர்வீஸ்னா எல்லாரும் வந்து கலந்துக்குவோம். அதே போல இந்த ஆன்லைன் மூலமா தானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஆகவே எல்லா ஆராதனையும் கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை புரிவாராக. இன்றைய நாளிலே பிள்ளைகளும் நன்றாக மனப்பாட வசனங்களை கூறினார்கள். குறிப்பாக பிள்ளைகளுக்கு ஒரு அட்வைஸ். இன்னைக்கு என்ன தலைப்போ, இன்றைக்கு மும்பை திருமண்டலம், குறிப்பாக MDCM நமக்கு மும்பை திருமண்டலத்திலிருந்து என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, என்ன மனப்பாட வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை இன்றைய நாளிலே நாம் சொல்ல வேண்டும். மற்ற நாட்களிலே பிள்ளைகளுக்கு வசனங்கள் நாம் கற்றுக் கொடுப்பது அவசியம் பிள்ளைகளுக்கு எல்லாம். ஆனால் ஞாயிறு ஆராதனை என்றால் நம்முடைய மும்பை திருமண்டலத்தின் ஒழுங்குகளை பின்பற்ற வேண்டும். ஆகவே இன்றைக்கு என்ன தலைப்பு, ஃபர்கிவ், மன்னிப்பு, அதை மட்டும் அந்த வசனத்தை மட்டும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நல்ல தெளிவாக சொல்வதற்கு கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவாராக. அதோடு மாத்திரமல்ல, பாடங்கள் வாசிக்கப்பட்டது மற்றும் சாட்சிகளும் நாம் கேட்டோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளின் தலைப்பு, யாருடைய குற்றங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அப்பொழுது அந்த குற்றங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். இதை திருப்பி சொல்ல வேண்டும் என்றால், யாருடைய குற்றங்களை நீங்கள் மன்னித்தீர்கள் என்றால் உங்களுடைய குற்றங்களும் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். நீங்க மன்னிக்காட்டா உங்களுடைய குற்றங்கள் என்ன செய்யப்படாது, மன்னிக்கப்படாது என்று நமக்கு திருமறை ஆழமாக கற்றுத் தருகின்றது. மன்னிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த மன்னிப்பு என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து வர வேண்டும். நம்முடைய உதட்டளவிலே மன்னிக்கிறேன் என்று சொல்ல நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை வர வேண்டும். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஜீவிதம் கிறிஸ்தவர்களாகி நீங்கள் நானும் மற்றவர்களை மன்னிக்கின்றோமா என்பது நம்முடைய இருதயத்திற்கே நாம் தெரியும். இன்றைக்கு அதைத்தான் ஃபர்கிவ், அதாவது மன்னிப்பு என்ற தலைப்பிலே நமக்கு திருமறை தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டது.
திருமறை எல்லோருடைய கரங்களிலும் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொருடைய கரங்களிலும் திருமறை வைத்திருப்பீர்கள். யாராவது ஒருவர் இந்த வசனத்தை சத்தமாக வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35 வாசிங்க. Matthew chapter 18 verses 35. சத்தமா வாசிங்க. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இந்த வார்த்தை தன்னுடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் அருமையா கற்றுக் கொடுக்கின்றார். எப்பா, நீங்க மற்றவருடைய குற்றங்களை நீங்க மன்னிக்காட்டா பரமபிதா என்னுடைய தகப்பன் ஆண்டவர் உங்களுடைய குற்றங்களை என்ன செய்ய மாட்டாரு, மன்னிக்க மாட்டார் என்று ஆணித்தரமாக கற்றுக் கொடுக்கின்றார். பேதுரு கேட்காரு, ஆண்டவரே என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செய்தா நான் எத்தனை தடவை மன்னிக்கட்டும்? 70 தரம் 70 தரம் என்று சொல்கிறார். 7 தரம் மாத்திரம் இல்லப்பா என்று 70 தரம் என்று உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு சம்பவத்தை மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது. பாடமாக நாம் வாசிக்கட்டும். பரலோக ராஜ்யம் ஒரு ஊழியக்காரத்தை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜா இருந்தாரு. அவற்றை கணக்கு பார்க்க கேட்காங்க. அப்ப கணக்கு கேட்கும் போது 16,000 தாலந்து கடன் பட்டவன் அவனிடத்துக்கு கொண்டு வருகிறார்கள். அப்ப அவன்கிட்ட நீ என்ன செய்யணும், எல்லா கடனையும் நீ விற்று தீக்கணும், எனக்கு கடனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊழியக்காரன் விழுந்து வணங்குறான். ஆண்டவரே என்னிடத்துல பொறுமையா இருப்பா, நான் எப்படியாவது கடனை கொடுத்துருதேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊழியக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா 27ஆம் வசனத்துல மனம் இறங்குறான். மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி அவனுடைய கடனையும் அவனுக்கு என்ன செஞ்சுட்டான், மன்னிச்சான். போ, கடன் பட்டுட்ட, நீ வந்துட்ட, நீ என்கிட்ட கேட்கவும் செஞ்சுட்ட, உன்னுடைய கடனை நான் என்ன செஞ்சுட்டேன், மன்னிச்சுட்டேன், நீ போ. அவ்வளவு அந்த ஊழியக்காரன் என்ன செய்தான், மனம் இறங்குறான். உடனே இவன் புறப்பட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், இந்த போயிட்டு இருக்க வேலை இவர்கிட்ட ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்காரு, 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருக்காரு. உடனே அந்த அந்த உடன் வேலைக்காரர் ஒருவனை கண்டு அவன்கிட்ட கேட்காரு. அவன் பாருங்க தொண்டையை நெருக்காரு, நீ பட்ட கடனை கூடு அப்படின்னு சொன்ன உடனே அதே வார்த்தையில சொல்ல, என்ன பொறுமையா இருப்பா, நான் எப்படியாவது அந்த கடனை கொடுத்துறது அப்படின்னு சொன்னார். உடனே அவன் என்ன செஞ்சல, சம்மதிக்கல. அவனை என்ன செஞ்சான், கடனை கொடுக்கும் காவலில் என்ன செஞ்சான், போட்டு வச்சுட்டான். இது உடனே இது என்ன செஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு யாருக்கு, அந்த கணக்கு முதல் அந்த ஆண்டவர் என்னன்னா அந்த முதல் பரலோகராஜ்ய ஊழியக்காரருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவன்கிட்ட போய் அந்த நடந்ததெல்லாம் சொல்றாங்க. உடனே அவனை கூப்பிட்டு கேட்கங்க, ஊழியக்காரனே நீ என்னிடத்தை வேண்டிக் கொண்டபடினாலே நான் அந்த கடனை எல்லாம் உனக்கு மன்னித்து விட்டேன், உன்கிட்ட கடன் பட்டிருக்கான், அவனுக்கு நீ மன்னிக்கணுமா வேண்டாமா அப்படின்ட்டு கேட்டாங்க. உடனே அவர் என்ன செஞ்சாரு, நீ எவ்வளவு கடன் பட்டிருக்காயோ அதையெல்லாம் கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். பாருங்க, அதாவது நீங்க மனுஷர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறீர்களோ அதை செஞ்சிடணும். அதாவது நம்ம என்ன செய்யணுமோ அதை நமக்கு திருப்பி சேரும். இன்னைக்கு நம்ம மற்றவங்க குற்றத்தை மன்னிக்காட்டா மற்றவங்க குற்றத்தை நம்ம மன்னிக்க முடியாது. ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரு. பாருங்க, அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சது. ஆனா அவன் என்ன செஞ்சான், அவன்கிட்ட பட்ட கடன் வாளிய போய் என்ன செஞ்சுட்டான், தண்டிக்க ஆரம்பிச்சுட்டான். பாருங்க என்னாச்சு, அதே ஆள் பிடிச்சு அவனுக்கு என்ன செஞ்சுட்டாரு, தண்டனை கொடுத்தாரு. நான் உன்னை மன்னிச்சிருக்கேன், நீ உன்கிட்ட கடன் பட்டவன் மன்னிக்க வேண்டாமா, படு அப்படின்ட்டு என்ன செஞ்சுட்டாரு, அவனை உபாதிக்கிறவடத்துல கொடுத்தாரு. அதான் அந்த வசனத்துல நீங்களும் அதே போல இதை சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, எப்பா நீங்களும் அப்படிதான்ப்பா, நீங்க மற்றொரு குற்றங்களை நீங்க மன்னிக்கணும், அப்பதான் பரமபிதா என்ன செய்வார், உங்களுக்கும் இப்படியே செய்வார் என்று அருமையாக என்ன செய்கிறார், ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர், சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மற்றவங்க குற்றங்களை எல்லாவற்றையும் மன்னிக்காம நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுறதுன்னா மன்னிக்கப்படாது. இதுல சகோதரன் கொடுத்துருக்கு. அந்த இடத்துல நம்ம வச்சு பார்க்கணும் நம்முடைய ஃபேமிலிய. இன்னைக்கு குருவானராகி மற்றவரை நான் மன்னிக்கணும் இல்லையா? தவறு செய்வது எல்லாருக்கும் இயல்பு. ஆனால் அதை என்ன செய்ய வேண்டும், அதை திருத்தி அவர்களை மறுபடியுமாக மன்னித்து ஏற்றுக்கொள்வதா மனித இயல்பு. அது சகோதரராக இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், வேலை செய்கின்ற இடங்களா இருக்கலாம், மற்றும் நம்முடைய மருமகன் மருமகள் மற்றும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள். சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு அதை பெருசுபடுத்தக்கூடாது.
இன்னைக்கு அதை தான் நம்ம கற்றுக் கொடுக்குது. நம்ம கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் நம்மளே முதல்ல முன்மாதிரியா இருக்கணும். நம்ம மற்றவர்களை மன்னித்து நம்ம என்ன செய்ய வேண்டும், அவங்களுக்கு கண்டித்து உணர்த்தணும். இது செய்யறது தப்பு அப்படின்னு என்ன செய்யணும், கண்டித்து உணர்த்தி அவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறது தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சிறந்த பங்கு. அதுக்கு ஆதாரமாகத்தான் இன்னைக்கு 3 தலைப்பு இருக்கு. அதுல 2 தலைப்பை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். திருமறை பகுதி ஒண்ணு என்னன்னா யோசேப்பு. அருமையாக பாடம் வாசித்த கேட்டோம்ல, யோசேப்பு 40 அதாவது ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பகுதி. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திலே நீங்க பார்த்தீர்கள் யோசேப்பு. இந்த யோசேப்பு குறித்து நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இவனுக்கு எவ்வளவு சகோதரர்கள் குற்றங்கள் செய்தாங்க, என்னெல்லாம் செய்தாங்க, அவனுக்கு அவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாங்க, எவ்வளவோ அவனுக்கு துன்பம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட இருந்தபடினாலே, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடினாலே அவனை தேசத்துல உயர்த்தி நல்ல ஒரு பொசிஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், கொண்டு வந்தார். அவன் பொறுமையா இருந்தான், எல்லாவற்றையும் சகித்து ஏற்றுக்கொண்டான் இல்லையா. அவனுக்கு அவ்வளவு இது வந்தாலும் பொறுமையா இருந்தான். இவ்வளவு பொறுமையசாலியா இருந்து எல்லாவற்றையும் பாடுகள் சகோதரனால ஒரு பக்கம் எல்லாவற்றையும் என்ன செய்யறான், ஏற்றுக்கொண்டு அவனை ஆண்டவர் என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல சகோதரர்களா சந்திக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும் இல்லையா. அப்போ சகோதரர்களுக்கு தெரியல இது யோசேப்பு தான் அப்படின்ட்டு. ஆனா யாருக்கு தெரியுது, யோசேப்புக்கு தெரியுது என்னுடைய சகோதரர்கள் என்று. அப்போ அவனால அடக்க முடியல. தன்னுடைய சகோதரர்லாம் இருக்கும்போது அவங்களால அடக்க முடியல. அப்போ அவங்க சகோதரிடத்துல சொல்ற வார்த்தை ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, 4ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா நீங்க கிட்ட வாங்கப்பா. எல்லாரும் கிட்ட போனாங்க. நீங்க எகிப்து போகிறவிடத்தை விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்று அருமையாக சொல்றாரு. இப்ப நீங்க வித்து போட்டீங்கல்ல, நான் தான் அந்த யோசேப்பு. ஆனா அவனால அடக்க முடியல, சத்தமிட்டு அழுதான். அவ்வளவு சகோதரர் பார்த்தன கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்த சகோதரன் ஒன்று கொடுப்பது என்னைக்குமே என்ன செய்யும், ஒரு பாசம் வரும். நம்ம சகோதரரை பார்த்துட்டோம். அது யோசேப்பினுடைய இருதயத்துல என்ன அப்படின்னா அவ்வளவு தாங்க முடியல, அவ்வளவு ஃபீல் பண்றாரு. ஏன்னா கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்காரு. நீங்க விட்டுப்பட்டீங்களா அந்த யோசேப்பை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும் மற்ற சகோதரர்களுக்கு. ஐயோ நம்ம இவனுக்கு துரோகம் பண்ணணுமே, நம்ம இவனுக்கு என்னெல்லாம் டார்ச்சர் கொடுத்தோம், இன்னைக்கு ஆண்டவர் நம்ம முன்னால ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்காரு அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க. அந்த நேரத்துல அவங்கள கலங்க வேண்டாம்ப்பா, விசனப்பட வேண்டாம், உங்களெல்லாம் பராமரிக்கும்படியாக உங்களுக்கு ஜீவ ரட்சணையாக ஆண்டவர் என்ன செய்தாரு, என்னை இன்றைக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவங்க முன்னால ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நான் தான் யோசிப்பா. அந்த நேரத்துல யோசேப்பு அவங்களுக்கு எல்லாம் செய்தாரு, ஆகாரம் கொடுத்தாரு, என்னென்ன பஞ்ச காலத்துல என்னென்ன செய்யறோம் எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனால் என்ன செய்கிறாரு, யோசேப்பு மன்னிக்கிறார். அதுதாங்க வேணும். இன்னைக்கு யோசேப்பு மன்னிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா, கர்த்தர் யோசேப்போடு கூட. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போதுதான் நம்ம மன்னிக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் போதுதான் மன்னிக்க முடியும். நம்முடைய இருதயம் கடினப்படாது. இன்னைக்கு நம்ம சொல்ல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நல்ல வல்லமையா ஜெபம் பண்ணி, வல்லமையா பிரசங்கம் பண்ணி, வல்லமையா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் ஜெபிச்சுட்டு மன்னிக்கல, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாரு. வேதம் சொல்லிட்டு இல்லையா, நான் எவ்வளவுதான் காணிக்கை கொடுத்தாலும் சரி, எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் மற்றவர்கள் மனுஷர்களை எவ்வளவு பிரியப்படுத்தினாலும் சரி, இன்னைக்கு மன்னிக்கிற சுவாபம் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவங்கள் நம்முடைய குற்றங்களை என்ன செய்ய முடியாது, மன்னிக்கின்ற வேத திட்டமும் தெளிவுமாகும். இன்னைக்கு யோசேப்பு நினைச்சிருந்தா என்னன்னாலும் செஞ்சிருக்கலாம் சகோதரர்களுக்கு விரோதமா, செய்யல. காரணம் என்ன, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினால அவன் அந்த மன்னிக்கிற சுவாவம், மற்றவர்களை சகோதரர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற சுவாவத்தை அவனிடத்தை காண முடியும். இன்றைக்கு எனக்கு அன்பான திருச்சிமலை, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால், நாம் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குற்றங்களை என்ன செய்வார், ஆண்டவர் மன்னிப்பார் என்று நம்ம கற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய ஏசா யாக்கோபு, இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஜெனிசிஸ் சாப்டர் 32 நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்னன்னா தம்முடைய சகோதரரை பார்த்து வரும்படியாக ஜனங்களை அனுப்புறாரு. அப்படி அவங்க போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது சத்தமா வாசிங்க. ஆதியாகமம் 32:6, ஜெனிசிஸ் சாப்டர் 32 verse 6.
அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். 400 பேரோடு எதிர்கொள்ள வருகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எப்படி இருந்திருக்கும் யாக்கோபுக்கு அந்த நேரத்துல. அவர் உடனே அடுத்த வசனத்துல சொல்லப்பட்ட வியாகுலப்படுறாரு, பயப்படுறாரு. ஐயோ, நம்மள போட்டு தள்ளிடுவானோ நம்மள அண்ணன், நம்மள செஞ்ச காரியத்துக்கு. ஏன்னா இவன் தப்பு பண்ணிருந்தான். என்னன்னா, முதல்ல சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான், அடுத்தது அப்பாக்கு பிரியமா உணவு சமைச்சு கொடுத்து அதுல ஏமாத்திட்டான். அப்ப ஏசா சொல்றாரு, நான் கொன்று போடுவேன்னு தன்னோட இருதயத்துக்குள்ள சொல்றாரு. அப்பதான் அவரு இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போறாரு. மறுபடியுமா சகோதரரை என்ன செய்யணும், ஏசாவை மீட் பண்ணணும். யாக்கோபுக்கு ஆள் அனுப்புறாரு. அவர் 400 பேரோடு வாராங்கன்னு இவனுக்கு அவ்வளவு பயம், அவ்வளவு வியாகுலப்படுறான். ஐயோ, எங்க அண்ணன் வாரானே, என்ன எதுவும் செஞ்சிருவானோ, ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்களா வாக்குத்தத்தம், அது நிறைவேறணுமே, நான் இவ்வளவோ குறையா. அவனுக்கு அந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். அதுல போட்டிருக்காரு எதுக்கு ஜெபம் பண்றான்னு கொஞ்சம் நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். யாக்கோபு ஆண்டவர் செல்வ சீமானா இருந்தாரு, அவ்வளவு வசதிகள், அவ்வளவு எல்லாம் அவருக்கு இருந்தது, அவருக்கு ஒரு குறைவு கிடையாது. அப்ப எல்லாரையும் பிரிச்சு பிரிச்சு வச்சுட்டு அவர் ஜெபம் பண்றாரு. எதுக்கு ஜெபம் பண்றாரு? இன்னைக்கு இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீ ஆசீர்வாதத்தாரோட எதுக்கு ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம்? என்னுடைய சகோதரன் வாரான், அவனிடத்துல என்ன செய்யணும், அவன் என்னை மன்னித்து என்ன செய்யணும், நாங்க 2 பேரும் ஒப்புரவாகணும். 2வது, அவன் என்னை ஒன்று செய்து விடக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட போராடி போவான். ஆஸ்தி ஐஸ்வர்யமா எவ்வளவு இருந்தது யாக்கோபுக்கு. அவர் சொல்றாரு, நீங்க ஆசீர்வாதத்துல போக விடன்னு சொல்லி நல்லா போராடி ஜெபம் பண்றாரு. நீங்க இந்த 32 அதிகாரத்தையும் 33 அதிகாரத்தையும் தொடர்ந்து வாசிக்கணும். அப்போ 33 அதிகாரத்துல அந்த ஜெபத்துக்கு விளைவு பாருங்க, அதனுடைய ஃபீட்பேக் பின்னாடி பாருங்க. 32 அதிகாரத்துல தன்னுடைய அண்ணன் வாரான்னு சொன்ன உடனே அன்னுடைய சமூகத்துல ஜெபம் பண்றாரு. 33ஆவதுல இது ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். என்ன அப்படின்னா பாருங்க, 4ஆம் வசனத்துல பாருங்க, ஏசா இவர் தலை குனிஞ்சு வணங்குறாரு, தன்னுடைய அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் செய்தாரு. ஆதியாகமம் 33:4 என்ன போட்டிருக்குன்னா, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்றார். இருவரும் என்ன செய்றாங்க? அழுதார்கள். இதுதாங்க தேவை. யாக்கோபு நைட்டு பொழுது அவ்வளவு போராடி ஜெபத்தின விளைவை பார்த்தீங்களா? இருவரும் என்ன செஞ்சாங்க? ஏசா ஓடி வந்து கட்டி தழுவுறாரு. அவருடைய இருதயத்துல இவனை கொண்டு போடணும் தான் இருந்தாரு. அதை ஆண்டவர் மாற்றுறாரு. இதுதாங்க நம்ம ஜெபத்தோட ஒருத்தட்ட போய் நம்ம ஒப்புரவாகணும். இன்னைக்கு யாராவது நம்ம மன்னிக்கிறோமா? ஜெபத்தோடு நீங்க மன்னிச்சு விட்டுருங்க. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்காரு நம்மளுக்கு. பாருங்க, யாக்கோபு நினைச்சிருப்பாரா என்னை கட்டி தழுவாரு, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள நினைச்சிருப்பாரா? போராடி ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே, என்னுடைய அண்ணன் என்ன செய்யணும்? என்னோடு கூட சேரணும். என்னுடைய அண்ணன் என்னை மன்னிக்கணும், என்னை ஏற்றுக்கணும். அப்ப அவர் சொல்றாரு பாருங்க வார்த்தை, உம்மை கண்டது தேவனை கண்டது போல இருக்குது. பாருங்க, இருவரும் ஒற்றுமையாறாங்க. அந்த இடத்துல இருவருக்கு சமாதானம் வருது. ஆண்டவருடைய முகத்தை பார்த்தது போல ஒரு பிரகாசம் வருது. இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு பாருங்க, உங்க இருதயத்துல சமாதானம் வரும். ஒருத்தர் மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க இருதயத்துல சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் வேற எந்த சந்தோஷத்துக்காக அதிகமா இருக்குங்க. மன்னிப்பு சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறைந்த பொழுதும் இதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொன்னார் இல்லையா? அவருக்கு வந்த வியாதியஸ்தர்கள், பாவிகள் எல்லாருக்கும் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் செய்தார். இன்னைக்கு நமக்கு முன்மாதிரி ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்க. அவர் எப்படி எல்லாருடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தாரோ, இன்னைக்கு நம்முடைய பாவங்களையும் அவர் மன்னித்தது போல இன்னைக்கு மற்றவர்கள் இன்னைக்கு நம்ம பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படணும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா? ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்ததை என்ன மன்னின்னு சொன்னோம். அதே போல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். நம்முடைய குற்றங்களை ஆண்டவர் மன்னிக்கணும்னா இன்னைக்கு மற்றவர்கள் குற்றங்களுக்கு மன்னிக்கணும். அதை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா நம்முடைய குற்றங்கள் என்ன செய்யக்கூடாது? மன்னிக்கக்கூடாது. சற்று நாம் இருதயத்தை ஆராய்ந்து அறிவோம். 2 பகுதிகளை நாம் தியானித்தோம் எனக்கு அன்பானவர்களை. முதலாவதாக யோசேப்பு எப்படி தன்னுடைய சகோதரர்களின் குற்றங்களை மன்னித்தாரோ, ஏசாவும் தன்னுடைய சகோதரி யாக்கோபை இருவரும் அந்த ஜெபத்தின் மூலமாக அவர்கள் ஒன்று சேர்ந்ததை போல, இருவரும் தங்களுடைய பழைய சுபாவங்களை மறந்து ஒன்று சேர்ந்ததை போல, மன்னித்து இருவரும் அவர்கள் ஒன்று சேர்ந்ததை போல, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்திலே
நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவருடைய குற்றங்களை நாம் மன்னிக்கிறவர்களாக காண. என்னுடைய குருவானவருடைய படிப்பிலே நடந்த ஒரு சம்பவம் என்னவென்றால், 2வது வருடத்திலே நாங்கள் மதுரையிலே படித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே எனக்கு வெள்ளூர் மாவட்டத்திலிருந்து ஒரு அரை நண்பர் இருந்தார். நாங்கள் இருவரும் எப்பொழுதும் என்றால் எங்களுக்கு ஆஃப் கேம்பஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஆஃப் கேம்பஸ் என்றால் எங்களை 2 பேரை வைத்து நல்ல சமைச்சு நாங்களே என்ன செய்ய வேண்டும், சாப்பிட வேண்டும் உணவுப் பொருட்கள். ஏனென்றால் அது எதற்கு அப்படி செய்கிறார் என்றால், இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஒருவேளை வசதி குறைஞ்ச இடத்துல போட்டுவாங்க. அந்த இடத்துலயும் நம்ம என்ன செய்யணும், நம்ம சமாளிச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக, உணவுகளை சமைப்பதற்காக மதுரை இறையியல் கல்லூரியில 2nd இயர் ஆஃப் கேம்பஸ் என்று சொல்வார்கள். அங்க தண்ணி பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு போகணும். அப்போ எங்களுக்குள்ள சமையல் செய்ய வேண்டும். ஒரு நாள் என்னோடு கூட இருப்பவர் வெள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த இப்பொழுது பெரிய ஆயராக இருக்கின்றார் வெள்ளூர் மறை மாவட்டத்திலே என்னுடைய நண்பர். இன்றைக்கும் எங்களுக்குள்ள ஒரு நட்பு உண்டு. அப்பொழுது நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே ஒரு நாள் அவர் சமையல் செய்வார், ஒரு நாள் நான் சமையல் செய்வேன். எனக்கு அதிகமாக சமையல் அவ்வளவு வராது. ஏனென்றால் சில நேரங்களே அவர் காலை உணவிலே எங்களுக்குள் கொஞ்சம் திடீரென்று வாக்குவாதம் ஏற்பட்டது, சிறிது மன வருத்தங்கள் ஏற்பட்டது. அப்பொழுது ஒரு நாள் அவர் காலை உணவை அவர் சமைத்துக் கொண்டிருந்தார். சமைத்து கொண்டிருந்ததிலே பேசுவோம், மற்றபடி வேறு ஒன்றில்லை. அப்பொழுது அவர் எனக்கு கொண்டு காலையில் சமைத்த உணவை எனக்கு கொண்டு கொடுத்தார். கொடுத்த உடனே அதில் சாப்பிட்டு இருந்த பொழுது அதில் உப்பு இல்லை. ஏனென்றால் அவர் கிண்டினது ரவை. இது எதற்கு சொல்கிறேன் என்று நீங்கள் கடைசியில உங்களுக்கு தெரியும். ரவை கிண்டி வைத்திருந்தார், அதில் சிறிது கூட உப்பு இல்லை. ஆனாலும் கல்லூரிக்கு செல்ல வேண்டும், ஆலயத்துக்கு சென்று விட்டு கல்லூரிக்கு செல்ல வேண்டும். 8 மணிக்கெல்லாம் எங்களுக்கு சர்ச்சில் இருக்கணும், கேம்பஸ்ல, மதுரை இறையியல் கல்லூரியில். அவர் 7:30 எனக்கு சாப்பாடு தந்தார். எனக்கு அன்றைக்கு அவருடைய முறை. அப்படி சாப்பிடும்போது அதுல உப்பு இல்லை. ஆனாலும் அந்த ரவையை என்ன செய்தேன், உப்பு இல்லாவிட்டாலும் சாப்பிட்டு விட்டு டீ அருந்து விட்டு உடனே நான் சென்று விட்டேன். பிறகு அவர் 1/4 மணி நேரம் கழித்து அவர் என்னோட நானும் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எங்களுக்குள்ள அவ்வளவு எப்படின்னா நாங்க பேசுவோம், பட் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருந்தது. அப்பொழுது அவர் சாப்பிட்டு இருக்கின்ற பொழுது அவர் தான் அதை கிண்டினார். சாப்பிட்டுனா ஒரு உப்பு இல்லை. அவருடைய கண்களிலிருந்து ஒரே கண்ணீராம். ஏனென்றால் இந்த உப்பு இல்லாததையும் சாப்பிட்டு விட்டு சென்று விட்டாரே, நாம் எவ்வளவு தவறு செய்து விட்டோம். நாம் இப்படி ஒருத்தருக்கு பேசாமல், ஒருத்தருக்கு வருத்தம் இருக்கிறதுனால இப்படி நடந்து விட்டது என்று நானும் ஆலயத்தில் இருந்தேன், அவரும் ஆலயத்துக்கு வந்தார். அப்பொழுது ஆலய ஆராதனை முடிந்தது. சரியாக 8 மணிக்கு தொடங்கி 9 மணிக்கு எங்களுக்கு சர்வீஸ் முடியும். முடிந்த உடனே என்னுடைய கரங்களை வந்து பிடித்து கொண்டார். என்னை மன்னித்து விடுமா அப்படின்ட்டு. மன்னித்து விடுங்கள். எதுக்கு அப்படி, இன்னைக்கு நான் ஒரு தவறு பண்ணிட்டேன். என்னன்னா நமக்குள்ள இருக்கிற இந்த வருத்தங்கள்னால, மன வருத்தங்கள்னால ஆலயத்திலிருந்து நாங்க ஒப்புரவாகிறோம். நான் உப்பு போட கொஞ்சம் அதையும் நீங்க சாப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு. அப்ப எனக்கும் கண்கள் இருந்து கண்ணீர். அன்னைக்கு நாங்க அந்த ஆலயத்துல இருந்து ஒப்புரவாகணும். இனி நமக்குள்ள சண்டை வரக்கூடாது. நம்ம எந்த காரியத்திலும் நம்ம என்ன செய்யணும். ஏன்னா அப்ப அந்த நேரத்துல அவர் கேட்ட என்கிட்ட ஒரு கேள்வி, உப்பும் இல்லையே, நீங்க எப்படி சாப்பிட்டு போனீங்க, என்கிட்ட கோபப்படவும் இல்லையே அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க. நம்ம நாளைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற போறோம். நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது, மன்னிக்கணும், மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளணும், எல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ண போறோம். அதனால நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் வந்து கோபப்பட்டோம்னா, நான் சுவிசேஷம் சொல்லும் போது யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 2வது எனக்கு மனசாட்சி அப்படின்னு நான் சொன்னேன். கண்ணுல கண்ணீர். எதற்காக சொல்றேன்னா, இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்துக்கு இன்னைக்கு அநேகரை மன்னிக்க முடியாத குணங்கள் நம்ம இடத்துல காணப்படுது. சாதாரண காரியமா தான் இருக்கலாம், ஆனா இன்னைக்கு மன்னிக்கிற சோகம் நம்ம இடத்துல காணப்பட மாட்டோம். அன்னைக்கு நாங்க ஒப்புரவாகிறது, இன்னைக்கு எங்களுக்குள்ள ஒரு அன்பு சிநேகம். இன்னைக்கு 4 மணி வெள்ளூர் வந்து பேசுவோம். இது என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஆகவே பிரியமான. இன்னைக்கு சாதாரண காரியமா பெரிய காரியமா இருந்தாலும் சரி, மற்றவர்களை மன்னிக்கிறது கற்றுக்கணும். எனக்கு அன்பான திருச்சிவன் பிள்ளைங்க, அருமையான நாளிலே கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க மன்னிக்கலையோ, இன்னைக்கு சர்ச் முடிஞ்சவன, இன்னைக்கு வர்ஷிப் முடிஞ்சவன மன்னித்து ஏற்றுக்கொள்ளணும். இருவரும் ஒப்பரவாகணும், அழணும், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் திருச்சும் பிள்ளைகளாக நாம் சபதத்தை இருக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, மட்டும் எங்களுக்கு பாதுகாத்து பலப்படுத்தி ஆண்டவரே இந்த கொரோனா தொற்றுநோய் மத்தியிலும் எங்களோடு கூட இருந்து எங்கள் வழிநடத்துவது ஐயா நன்றி செலுத்துப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வந்து நீங்க பலப்படுத்துகிறீங்க. ஆண்டவரே, எங்களுடைய சபை ஊழியர் அனுப்புவதற்காக செயலர், பொருளாளர், திருச்சின் பிள்ளைகள், இந்த ஆறாவது கலந்து கொள்ள முடியாத பிள்ளைகள், கலந்து கொண்ட குட்டி பிள்ளைங்களும் பெரியவரை காட்சி நாளிலே ஆண்டவர் நாங்கள் வாசித்த பாடல்கள், வேத வாசிப்புகள் மற்ற சிறுவர் சொன்ன சத்தியவசன சாட்சி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருப்பா நன்றி சொல்லியிருக்காப்பே. உடைய திருச்சிமை குடும்பத்தினுடைய ஒவ்வொருவரும் நம்முடைய கருத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா தொழில்நுழைந்து பிள்ளைகள் பாதுகாப்பிற்காக வேலைக்கு சென்று போது போக்குல வரத்திலும் பிள்ளைகளை கரம்பிடித்து நீ வழி நடத்த வேண்டும். ஆண்டவரை இம்மட்டு நீர் எங்களை பாதுகாத்து நீர் தரப்படுத்தி நிறையா நன்றி செலுத்திருக்கோம். அப்பா, இந்த ஆலய ஆராதனை கலந்து கொள்ள திருவிகளுக்காக நன்றி செலுத்தோம். ஆண்டவரே சுவாமி, திருச்சி பிள்ளைகளுடைய கைட்டு சில பிரயாசம் வாசித்தீங்க. நாங்கள் கட்டி கொடுக்கப்பட்ட இந்த மிஷினரி ஆலயத்துக்காக ஆண்டவரே மிஷினரிக்காக நாங்கள் தெரிவிக்கிறோம். இன்னும் வருகின்ற நாட்களிலே எங்களுடைய திருச்சபை எழுப்பி பிரகாசிக்கிற திருச்சபையாக சபையில எழுப்புதல் எல்லா ஆராதனை சரியான கலந்து கொள்ளவும் நாங்கள் ஒருவர்கள் காணவும் மேலான பாக்கியத்தை நீங்க தருவீங்க என்று நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். மீது நீங்க கருணை உள்ளவர், மன்னிக்கிற சுபாவங்கள் நிறைந்தவர் தகப்பனே. இந்த வேளையிலும் திருச்சும் பிள்ளைகளாக யாவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சரீர பலன் நிமித்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு சரீர பலன் விடுதலை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களும் காலையில் முதல் வேலையும் போகும்போது வரும்போதும் பிள்ளைகளோட ஆன்லைன் கிளாஸஸ் மற்றும் படிப்பு ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே தேவ தூதர்களை கொண்டு பாதுகாத்து ஆண்டவரே சுவாமி, உங்களுடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து ஆண்டவரே எங்களுடைய கருத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே சுவாமி, மற்றவருடைய குற்றங்களை எப்படி மன்னிக்கிறது நீங்க கற்றுக் கொடுத்தீங்கப்பா. இன்னைக்கு உங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்து கொடுங்கப்பா. மன்னிக்க முடியாத சுபாவங்கள் இடத்துல இருந்தால் ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க நல்லா ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், ஆலயத்தை சொல்றோம். ஆனாலும் எங்களுடைய இருதய கடின நிமித்தமாக மன்னிக்க முடியாத சுபாவங்கள் எங்களுக்கு காணப்படுகிறப்பா. அதை எடுத்து ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை ஏசாயாக்கோபை போல, யோசேப்பு போல நீங்க எப்படி எங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கணும், நாங்கள் மற்ற குற்றங்களை மன்னிக்கிறதுக்கு தெய்வீக அன்பை எங்களுக்கு தர வேண்டும். அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. நீங்க மன்னிக்காட்ட அவங்க குற்றங்கள் மன்னிக்கப்படாது நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க தவணை. அதை நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய கடைபிடிக்க நீங்க கிருபை புரிந்து ஆண்டவரை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது மனதிலே ஒரு அமைதி, மனதிலே ஒரு சந்தோஷம். ஆண்டவரே, உண்மை பார்த்தது போல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் எங்களுக்கு கற்றுத்தரீங்க. மன்னிக்கிற சுபாவத்தை எங்களுக்கு தர வேண்டும். ஆண்டவரை மன்னித்து தெய்வீக ஆசீர்வாதம் திருச்சபைகளை பெற்றுக்கொள்ள தேவையை கிருபை புரிய எங்களுடைய தூய திருக்கரத்தை தாழ்த்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை வழியை நடத்துங்க. ரத்த கோட்டைகளை மறைச்சு இயேசுவின் உள்ள தேவைகள் ஜீவன் உள்ள நல்ல பிதா. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்பினை திருச்சபை மக்களோடு இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதா. ஆமே. Amen, amen, amen. தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தையனும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோ இப்போது மாய் தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோ. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.